விரைவாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன் என்று சொன்ன காரியங்களை யாராவது நினைப்பூட்ட முடியும் என்றால் விரைவாக பேச முடிய கேட்கிறேன். சொல்லுங்கள் விரைவாக. யாராவது நான் எந்த காரியங்களை உங்களிடத்தை கேட்பேன் என்று கடந்த வாரம் சொல்லியிருந்தேன், எதை தொடருவேன் என்றும் பேசியிருந்தேன். யாராவது நினைவுபடுத்த முடியுமா? சொல்லுமா. டேஸ்ட் டிசைட்ஸ் ஆர் கேரக்டர். கரெக்ட். நல்ல மரமானது அதன் கனியினால் அறியப்படும், அதை போலவே கெட்ட மரமானதும் அதன் கனியினால் அறியப்படும். மரமானது, இயேசு சொன்ன வார்த்தைக்கு வருகிறேன், மரமானது அதன் கனியினால் அறியப்படும் என்றே சொன்னார். அதனால் கனி என்று வரும்பொழுது நான் சொன்னேன் உங்களுக்கு தோற்றம் அல்ல, கனி என்று பேசினாலே ருசி, டேஸ்ட்டை வைத்து இயேசு பேசினார். எவ்வளோ வல்லமையான காரியங்கள். சில நேரம் தோற்றத்தை வைத்தே நாம் உலகத்திலே மற்றவர்கள் பேசுகிற காரியங்களிலிருந்து, நாம் பார்க்கிற காரியங்களிலிருந்து, நாம் படிக்கிற அநேக விஷயங்கள் தோற்றங்களை வைத்தே குறிப்பிடப்படுகிறது. தோற்றத்தை வைத்தே உலகம் கணித்து கொண்டிருக்கிறது. பேசுவதை வைத்து, சொல்லுகிற காரியங்களின் அடிப்படையை போலவே செய்கிற காரியங்களை வைத்து மக்கள் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷனுடைய குணாதிசயத்தை அறிய வேண்டும் என்றால் அந்த மனுஷனுடைய கனியை பார் என்று சொன்னார். அப்படி என்றால் கனி என்பது ஒரு மனுஷனுடைய குணாதிசயத்தை காட்டுகிறது. அப்படி என்றால் கனி என்பது ருசி. எந்த கனியை வைத்து நாம் ஒரு மரத்தை நிதானிக்கிறோம் என்பதை எதை வைத்து சொன்னோம் என்றால் அந்த கனியின் ருசியை வைத்து நிதானிக்கிறோம் என்பதை வைத்து பேசினேன். வேறு ஏதாவது சொல்லுங்கள். இன்று எதை தொடருவேன் என்றும் பேசினேன். விரைவாக. நீங்கள் எல்லாம் படித்து ஆயத்தமாக வருகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கரெக்டாக சொன்னீங்கம்மா. நம்முடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம என்ன செய்கிறோம், டிசைட் பண்ணுகிறோம். வேறு taste decides your company, right? Taste decides your fellowship or your relationship. Any other thing? Character is decided by the taste. Very powerful. Any other thing? Exactly, ma. That's the final point I touched. யாருமே இதை சொல்லலையே. அதனால் நான் கடைசியாக உங்களிடத்தில் சொன்ன அந்த குறிப்பு என்ன? டிசிப்ளின். எதை வைத்து அதை இணைத்தேன் என்ற இணைப்பை யாராவது சொல்லுங்கள். தொடர்பை சொல்லுங்கள். இல்லை, நான் தொடர்பை கேட்கிறேன், வசனத்தை கேட்கவில்லை, தொடர்பை கேட்டேன். கரெக்டாக சொன்னீங்கம்மா. 2 பேதுரு 1. எந்த விதத்தில் தொடர்பை நான் ஏற்படுத்தினேன் டிசிப்ளின் என்ற வார்த்தைக்கு? யாராவது சொல்ல முடியுமா? என்னம்மா? தொடர்பை நான் இன்னும் பெறவில்லையே. சரியை சொல்லுகிறீர்கள், ஆனால் இணைப்பை யாராவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். யாராவது 1 by 1? கரெக்டாக சொன்னீங்க. இணைப்பை ஏற்படுத்துவார். அதே இணைப்பை பிசாசும் ஏற்படுத்த விரும்பும் பொழுது பலவந்தப்படுத்துகிறான். எப்பொழுதுமே பிசாசு பலவந்தப்படுத்துகிறவன் இல்லை என்றால் கட்டுப்படுத்துகிறவன். தேவன் கட்டுப்படுத்துகிற தேவன் அல்ல, தேவன் நடத்துகிற தேவன். இந்த வார்த்தைகளை நீங்கள் வித்தியாசப்படுத்தி நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் ஒரு நாளும் ஒருவரையும் கட்டுப்படுத்த மாட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, நீங்கள் இதை கேட்கும் பொழுதே உங்களுக்கு நான் திரும்ப சொல்லுகிறேன், தேவன் நாமத்திலோ இயேசுவின் நாமத்திலோ பரிசுத்த என்ற பெயரிலோ யாராவது உங்களை கட்டுப்படுத்த முயற்சித்தால் அது தேவனால் வருவது அல்ல, தேவனால் வருவது அல்ல. எத்தனை பேர் கேட்டீர்கள்? அதனால் யாராவது உங்களை, அது திருமண காரியமாகட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய சொந்த முடிவுகளாகட்டும், யாராவது திணிப்பார்கள் என்றால், பலவந்தப்படுத்துவார்கள் என்றால் அது தேவனால் வருவது அல்ல. காரணம், தேவன் ஒருவரையும் பலவந்தப்படுத்துவது இல்லை. போதிப்பார், போதித்து நடத்துவார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து என் பின்னாலே வரும் என்று சொன்னாரே. அப்படி என்றால் சத்தத்துக்கு செவி கொடுப்பது ஒரு ஆட்டின் வேலை, ஆனால் சத்தத்தை வெளிப்படுத்துவது மேய்ப்பனின் வேலை. ஹல்லேலூயா. மேய்ப்பன் தன் சத்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய ஆடு, அதுதான் தொடர்பு. நன்றாய் கவனிங்கள். நான் இணைப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். தொடர்பை மறவாதிருங்கள். தொடர்பு என்பது இணைப்பு என்று நான் சொன்னேன். இணைப்பு என்பது உறவு இல்லையா? இணைப்பு என்பது உறவின் காரியம். அதனால் நான் சொல்லிக்கொள்ள வருகிற காரியங்கள், தேவன் தன் பிள்ளைகளோடு இணைப்பை ஏற்படுத்த விரும்புவது போலவே பிசாசும் இணைப்பை ஏற்படுத்த விரும்புகிறான். ஆனால் அவன் ஏற்படுத்துகிற இணைப்பு இச்சையின் மூலமாக உண்டாகிறது. அது பலவந்தத்தின் இணைப்பு. ஏனென்றால் இச்சை இழுக்கும். நான் சொன்னேன், எந்த ஒரு காரியத்தையும் அவன் கொடுக்கும் பொழுது ஒரு பெயிட்டை போல, அதாவது என்ன சொல்லலாம், சரியை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கண்ணியை போல, ஒரு பொறியை போல அவன் வைக்கிறான். செயல்படுத்துகிற விதங்கள் மனுஷனை கண்ணிக்கு அகப்படுத்தும்படி, பொறிக்குள்ளாக்கும்படி. எப்படி என்றால் பெரிய ரீ, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்னேர். கண்ணி என்றாலே ஸ்னேர் இங்கிலீஷில் சொல்ல வேண்டும் என்றால், அப்படி என்றால் ஒரு கண்ணியில் அகப்படுத்தும்படியாக செயல்படுத்துவது பிசாசின் வேலை. அதனால் அவன் இச்சையினாலே என்ன செய்கிறான், நம்மை இழுக்க முயற்சிக்கிறான். இதுவும் இணைப்புக்குரிய காரியம். வேறு ஏதாகிலும் நீங்கள் படித்துக் கொண்டீர்களா? சொல்லுங்கள் பார்ப்போம் விரைவாக. டிசிப்ளின் என்ற வார்த்தையை எதற்காக நான் பயன்படுத்தினேன்?
சரியான அர்த்தம் ஐயா. நான் ஏன் பயன்படுத்தினேன் என்று தொடர்புக்காக கேட்கிறேன். எதற்காக இணைக்கப்பட்டது இந்த காரியங்கள்? பவர்ஃபுல். தம்பி சொல்வதை கவனிங்கள். நான் உங்களை யோசித்து பேச அழைப்பதற்கு காரணம் உங்களால் பேச முடியும், பேசுவதற்கான இடம் இது. ஏனென்றால் சபையில் போதிப்பதை போல பிரசங்கிப்பதை போன்று அல்ல. இந்த இடத்தில் நீங்கள் தைரியமாக பேசலாம். கவனிங்கள், இணைப்பு என்ற ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது தம்பி அழகாக அவரை இணைத்து சொல்லுகிறார். தேவனோடு இணைய விரும்புகிறவர்கள் போதிக்கப்படுகிறார்கள். போதிக்கப்படுவது என்றால் சில நேரங்களில் சிட்சிக்கப்படுகிறது, நடக்கிற காரியமாக இருக்கிறது. போதிக்கப்படும் பொழுது தேவனால் நாம் சிட்சிக்கப்படுகிறோம். சிட்சிக்கப்படுகிறோம் என்பதற்கு சரியான அர்த்தம் என்ன? செயல்படுத்தப்படுவது இஸ் a learning process. is a learning process. ஆனால் சிட்சிக்கப்படுவதற்கு சரியான அர்த்தம் பயிற்சிக்கப்படுவது, நடத்தப்படுவது. இன்னும் சரியான ஆழமான அர்த்தம் சீர்திருத்தப்படுவது என்பது சரியான அர்த்தம் என்னங்க? நான் சிட்சிப்பதற்கு அர்த்தம் கேட்கிறேன். சிட்சிப்பது நேசிப்பதின் அர்த்தம் தான் சரி. ஆனால் சிட்சிப்பதற்கு சரியான அர்த்தம் என்ன? சிட்சிப்பதின் அர்த்தம் இஸ் அபவுட் கரெக்ஷன். சரியாய் சொன்னீங்க. இஸ் அபவுட் கரெக்ஷன். தண்டிப்பது. சரியாய் சொன்னீங்க. தண்டிப்பது, சீர்படுத்துவது. சீர்படுத்துவது என்றாலே சிட்சிப்பது. சிட்சிப்பதை நாம் தண்டிப்பதின் மூலமாக இட்ஸ் அபவுட் கரெக்ஷன். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஓகே சரி. இந்த காரியத்தை வாசித்த பொழுது நீதிமொழிகள் 1 படித்தீர்கள். என்ன படித்தீர்கள்? விரைவாக நான் உங்களுடைய பதில்களை பெற்றுக்கொண்ட பிறகு தொடர்கிறேன். Just tell me your answer. Yeah. Yes. Well, correct. True understanding concerning the word of God is about 2 things, about 2 steps. Correct. Firstly, it's about learning. Second thing, it's about doing what you've learned. Okay. சரியாய் சொன்னீங்கம்மா. நான் கேட்கிறேன் என்று சொன்ன காரியங்களை யாராவது நினைப்பூட்ட முடியும்? பார்க்காமல் யாராவது சொல்ல முடியுமா? கடினமான ஒரு வசனத்தை போல் தோற்றமளிக்கிற ஒரு வசனங்களில் அதுவும் ஒன்று. ஆகாரத்தை அதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். சரியாய் ஆரம்பித்தீர்கள். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக பயிற்சினால் எடுத்து வாசிங்கள் விரைவாக. நமக்கு நேரமில்லை. விரைவாக இன்று தொடர்ந்து நாம் வாசிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு, படித்தறிய வேண்டிய காரியங்கள் உண்டு. எபிரேயர் 5:14 எழுந்து நின்று வாசி மகளே, சத்தமாக. அநேக காரியங்கள் அங்கே மைக்கில் போகிறதே இல்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு மைக் அவசியம். சொல்லுமா. முயற்சி செய்யும். ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய. வெரி குட்மா, உட்காருங்கள். வல்லமையான வார்த்தை. பலமான ஆகாரமானது. ஆண்டவர் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே போதிக்கும் பொழுது போதனை என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பொழுது மத்தேயு 11 எத்தனை பேருக்கு ஞாபகம் வந்து கொண்டிருக்கிறது? மத்தேயு 11 எங்கே என்று கேட்கிறீர்களா? எந்த வசனம் என்று யோசிக்கிறீர்களா? சொல்லுங்கள் பாப்போம். எதை பேசினேன்? போதிப்பதை பற்றி. பார்க்காமலேயே. மேத்யூ 11 சரியாய் சொன்னீர்கள். எந்த வசனங்கள்? அல்லது 29, 30, இன்னும் சொல்ல போனால் 28 30 வசனங்கள் வரை மத்தேயு 11 நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டினேன், குறிப்பிட்டேன். என்ன சொல்லப்பட்ட வசனங்கள் என்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன இயேசு சொன்னார். பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு போங்கள் என்று சொல்லவில்லை, நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசினார். நன்றாய் கவனிங்கள். இளைப்பாறுதல் கிடைக்கும், வந்தவர்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? கிடைத்த இளைப்பாறுதலில் தொடர்ந்து ஜீவிப்பது எப்படி? என்னை பார்த்து கொண்டே இருங்கள். நான் இந்த வசனத்தை இன்று வாசித்துக் கொண்டிருந்த போது யோவான் 8:32 பார்க்காமல் எத்தனை பேருக்கு சொல்ல வரும்? திருப்பி சொல்லுங்கள். சத்தியத்தையும் சத்தியம் உங்களை, ஏன் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னாலும் சரிதானே? சொல்லுங்கள். வேறே சொல்லுங்கள் ஐயா. அதனால தான் கேள்வி கேட்கிறேன். ஓகே, என்னை பார்த்து கொண்டே இருங்கள். நான் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட கேட்டதற்கு ஒரு காரியம் உண்டு. எத்தனை பேர் யோசித்தீர்கள்? You shall know the truth and the truth will set you free. It's very plain in English, but in Tamil, அந்த கனெக்ஷனுக்கு போறீங்க. நான் இயல்பாவே கேட்கிறேன். ஏன் சத்தியத்தை அறிவீர்கள் என்றால் முடிந்தது அல்லவா?
பல நாள் இந்த கேள்வி எனக்குள் இருந்தது, உங்களுக்கு இருந்ததா என்று. எனக்கு சத்தியத்தையும் அப்படி என்றால் வேறு எதையும் அறிய வேண்டும்? இப்படி கேட்காதிருங்கள் சிஸ்டர், அதுதான் உங்களுடைய கேள்வியாக எனக்கு தோன்றுகிறது. ஆனால் கேட்க வேண்டும் கேள்விகளை. ஏனென்றால் இன்று படித்த பொழுது, இன்று எத்தனை முறை படிக்கும் பொழுது ஆண்டவர் பிளைனா பேசுறார் எப்பொழுதுமே. ஏன்? சத்திய தேர்வுகள் சத்தியம் உங்களை விடுதலை. That's what written in the English Bible. You shall know the truth and the truth will set you free. It's about knowing the truth, that's it. But தமிழில் படிக்கும் பொழுது சத்தியத்தையும் என்று படிக்க போகிற காரியம் அதுதான், கனெக்ஷன். நான் சொல்லுகிறதை கவனிங்கள். இப்போ எதற்காக இங்கிருந்து அங்கே போனோம் உங்களுக்கு புரியாது. ஏனென்றால் எனக்கே புரியவில்லை. சொல்லுங்கள், புரியவில்லை. மத்தேயு 11 அல்லவா இருந்தோம். எதை பற்றி படிக்கிறோம்? போதிக்கப்படுவதை பற்றி. It's about being taught by the word. See, I am simultaneously mainly phrasing these statements in English as well so that you can follow it properly. Some of you are finding it difficult to follow in Tamil. என்ன சொல்ல, நல்ல தமிழில் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்னா இங்கிலீஷ்லேயும் சேர்த்தே சொல்கிறது காரணம் அப்படியாகிலும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்பதினா. நீங்கள் இதையும் தாண்டி என்னை இப்படி பார்ப்பீர்கள் என்றால் நான் என்ன செய்வதென்று எனக்கே தெரியவில்லை. கவனித்துக் கொண்டே இருங்கள். போதிக்கப்படுவதில் இருந்துதான் இத்தனையும் பேசி கொண்டு வருகிறேன். நான் எங்கே கனெக்ஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு நான் மெயின் சப்ஜெக்ட்லேருந்து விலகலை. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்வீர்கள். எந்த கிளைகளை தொட்டாலும் மெயினாக மரத்துக்கு வராமல் இல்லை. நம்ம சப்ஜெக்ட் அதுதான். இட்ஸ் அபவுட் சாங்டிஃபிகேஷன். சுத்திகரிப்பை பற்றி நாம் படித்து வருகிற இந்த நாட்கள் மாதங்களிலே உங்களுக்கு நான் பல நிலைமைகளிலே வசனங்கள் தொடர்பிட்டு சொன்னாலும் உங்களுக்கு இணைப்புகளை நான் இணைத்தே காட்டி வருவதற்கு காரணம் நீங்கள் புரிந்து படிக்க வேண்டும். இங்கும் அங்குமாக படிக்காதிருங்கள், புரிந்து படித்துக் கொள்ளுங்கள். போதிக்கப்படுவது, ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறவர்கள் போதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் எதை புரிந்து கொண்டீர்களோ இல்லையோ இதை புரிந்து கொள்ளுங்கள். பிசாசும் இணைப்பை ஏற்படுத்துகிறான் என்பதற்கு நான் உங்களுக்கு வரைந்து எழுதி எப்படி காட்டினாலும் நீங்கள் புரிந்து கொள்ளுகிறவர்கள் தான் புரிந்து கொள்ளுகிறீர்கள். 2 பேதுரு 1 4வது வசனத்தின் முடிவிலே நாம் படித்தது ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு இவைகளினாலே அருமையான வாக்கு தத்தங்களும் மேன்மையான வாக்கு தத்தங்களும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன வாக்கை தேவன் பேசி இருக்கும் பொழுது ஆரம்பம் எப்படி ஆரம்பித்தது என்றால், இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு. கவனிங்கள். when enemy tries to bring in the corruption, he brings it through an evil desire. எத்தனை பேர் கேட்டீர்கள்? கரப்ஷனை பிசாசு கொண்டு வர விரும்பும் பொழுது எதன் மூலமாய் கொண்டு வருகிறான் என்றால் ஈவில் டிசையர் மூலமாக தான் கொண்டு வருகிறான். ஆனால் கேரக்டர் என்ற காரியத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார் என்றால் அதை எதன் மூலமாய் கொண்டு வருவா? தேவன் என்று சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சுங்க. கரப்ஷனை சரியாய் சொன்னீங்க தம்பி. கரப்ஷனை பிசாசு கொண்டு வர விரும்புகிறான் என்றால் ஈவில் டிசையர் மூலமாக கொண்டு வருகிறான். 2 பேதுரு 1 அதே 1:4 தான் நம்ம வாசித்து முடித்தோம். திவ்ய சுபாவம் என்றாலே கேரக்டர், நல்ல கேரக்டர்னு வைத்துக் கொள்ளலாம் இல்லைங்களா? பேட் கேரக்டர் இல்லை. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? திவ்ய சுபாவம். சுபாவம் எதை காட்டுகிறது தெரியுமா? கேரக்டர். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? சுபாவம் என்றால் ஒரு மனுஷனுடைய கேரக்டர். ஸோ எந்த கேரக்டரை கர்த்தர் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பா? சிச்சை என்று சொன்னீங்களா ஐயா? என் காதில் இச்சை என்று விழுந்தது, மன்னிக்கவும். சிச்சை, சரி, சரியான அடித்தளமான வார்த்தை. கரெக்டுங்களா? பிசாசு தீமையான, நீங்க சரியாய் சொல்லுகிறீர்கள், பிசாசு தீமையான விருப்பத்தின் மூலமாக அவன் கரப்ஷனை கொண்டு வருகிறான். அப்படி என்றால் கேட்டை கொண்டு வருகிறான். ஆனால் தேவன் குணத்தை கொடுக்கும் பொழுது அவருடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மகா மேன்மையுமான அருமையுமான வாக்கு தத்தங்கள் இவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கேட்டை என்ற வார்த்தையை கேடு என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை கொடுப்பது பிசாசு கொடுக்கும் இச்சை. இது வசனத்தின் அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள். அதே சமயம் குணத்தை கர்த்தர் கொண்டு வருகிற விதம் வசனத்தினாலே.
அதாவது வாக்கு தத்தங்களினாலே. வசனத்தை வாசிக்கிறவர்கள் தேவனுடைய குணத்தோடு என்ன செய்கிறார்கள்? இணைகிறார்கள். இணைப்பு. நன்றாய் கவனிங்க. ஐம் டாக்கிங் அபவுட் த கனெக்ஷன் ஹியர். லாஸ்ட் வீக் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ் கரப்ஷன், how it is caused by evil desires. ஈவில் டிசைர்ஸ் என்ற அந்த அர்த்தத்தையே தமிழில் இச்சை என்று பார்க்கிறோம். இச்சை வருகிற இடத்தில் கேடு வருவது போலவே தேவனுடைய வாக்குத்தத்தம் வருகிற இடத்திலே தேவனுடைய சுபாவம் வருகிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் திவ்ய சுபாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது பாருங்கள், இணைப்பை நாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த இணைப்பில் தான் இப்பொழுது படித்தோம். மத்தேயு 11 ஏற்கனவே சொல்லி முடித்தபடி நான் திரும்ப சொல்வது இல்லை. நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நன்றாய் கவனியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்வது என்பது ஆண்டவரோடு நடக்கும் வரைக்கும் நடக்கிற காரியம். ஆமென். என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களா? நாம் தேவனோடு நடக்கிறோம் என்றால் கற்றுக்கொண்டே இருப்போம். நான் தேவனிடத்தில் நடப்பது நிறுத்தப்படும் பொழுது கற்றுக்கொள்வது நிறுத்தப்படுகிறது. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள்? இட்ஸ் a very powerful statement. கவனித்தவர்களுக்கு தான் புரியும். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். ஒருவேளை நம்முடைய லைஃப்பில் கற்றுக்கொள்வது எப்போ ஸ்டாப் ஆகுது தெரியுமா? இப்போ தான் சொல்லி முடித்தேன். தேவனோடு என்று நடப்பது நிறுத்தப்படுகிறதோ அன்று நாம் கற்றுக்கொள்வதும் நிறுத்தப்படுகிறது. நன்றாய் கவனிங்க. ஆண்டவரால் நடத்தப்படுவதை பற்றி நான் கடந்த வருடம் பேசினேன். தேவனுடைய ஆவியினால் யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் தேவனுடைய ஆவியானவர் நடத்துவார். எத்தனை பேர் கேட்டீர்கள்? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய லைஃப்பில் எந்த ஏஜில் இருந்தாலும், எவ்வளோ வருஷ கிறிஸ்தவ அனுபவம் இருந்தாலும், ஊழிய பாதையும் ஆண்டவருக்குரிய உயரங்களையும் நாம் அனுபவித்திருந்தாலும், நான் படித்து கொள்ளுகிற காரியங்களை நான் நிறுத்துவேன் என்றால் என்ன அர்த்தம்? நடத்தப்படுவதை நான் அனுமதிக்காமல் நிறுத்தி இருக்கிறேன் என்ற அர்த்தம். எத்தனை பேர் கேட்டீர்கள்? ஆவியானவர் நடத்துகிறதை நான் நிறுத்தும் பொழுது என் கற்றுக்கொள்ளுதல் நிறுத்தப்படுகிறது. Never think you know everything. I can't say I know everything. நான் சாகும் வரையும் நான் நடத்தப்படுவேன் ஆவியானவரால் என்றால் நான் கற்றுக்கொள்ளப்படவே நடத்தப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் இணைப்பில் விரும்புகிற தேவன், இணைப்பையே ஏற்படுத்துகிற தேவன். உங்களுக்கு இந்த இணைப்பை பேசும்பொழுது வெளிச்சம் அடித்ததை போல் வர வேண்டிய அடுத்த பகுதி யோவான், அப்பா சரியாய் சொன்னீங்க, 15. ஒரு ஆத்துமாவாகிலும் வாய் திறந்து சொல்லிவிட்டார்கள். 15 1 7 வரையும் சென்று விடலாம். ஏன்னா நிலைத்திருப்பை பற்றி பேசுகிறது. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? இணைப்பு என்றாலே உடனே உங்களுக்கு மனதில் இதெல்லாம் ஒட்டி கொள்ள வேண்டும். 2 பேதுரு 1 தான் வாசிக்கிறோமே, 3 4 வாசித்தோமே. அதிலே முக்கியமாக இச்சையினால் வந்த கேட்டை பார்த்தோமே. பார்த்து கொண்டே இருங்கள். இப்பொழுது வாக்குத்தத்தத்தினால் வந்த திவ்ய சுபாவத்தை பார்க்கிறோமே. என்னை பார்த்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், எதை பேசிக் கொண்டிருக்கிறேன்? யோவான் 15. எதனால் பேசினேன்? இணைப்பை பற்றி பேசும்போது இணைக்கப்பட வேண்டிய வசனங்கள் நாம் படித்ததிலிருந்தே கேட்கிறேன். நான் மிகவும் உங்களுக்கு சொல்லவில்லை. நீங்கள் அநேகம் காரியங்களை படித்து இணைத்து கொள்ள முடியும். அதனால் உங்களுடைய முயற்சியும் நான் மட்டுப்படுத்தவில்லை. என்னுடைய போதனையிலிருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதனால் நான் கேட்க வேண்டிய காரியங்கள் நான் சொன்ன காரியங்களிலிருந்தே வருகிறது. நீங்கள் தயவு செய்து அதனால் யோசித்து குழம்ப வேண்டிய அவசியங்கள் இல்லை. இணைப்புகள் என்று வந்தாலே 2 பேதுரு 1 4, யோவான் 15 1 7 வரை எடுத்துக்கொள்ளலாம். வேறே மத்தேயு 11 போதிக்கப்படுகிற காரியங்கள் தேவன் தன்னோடு இணைக்கிறார் என்றால் தன்னுடைய வார்த்தையோடு இணைக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இந்த யோவான் 15 நான் உங்களோடு பேசின பொழுது மத்தேயுவில் பேசி முடித்திருக்கிறேன். 11 28 30 வரை. இப்பொழுது நான் கேட்ட ஒரு காரியம் யோவான் 8 32. என்ன அர்த்தம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இதெல்லாம் போதிக்கப்படுவதான காரியங்கள். யோவான் 8:32 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதோடு இன்னொரு வார்த்தையும் பேசிக் கொண்டிருந்தோம். எபிரேயர் எத்தனை பேருக்கு ஞாபகம் வருகிறது? 5 13 14. பாலுண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே ஆவிக்குரிய காரியங்களை அவன் என்ன செய்யவில்லை? பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். நீதிக்குரிய பயிற்சியில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான் என்ற வார்த்தையை பேசினேன். இப்போது வாருங்கள், யோவான் 8:32 வாசிங்கள். யாராவது ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக. நன்றிம்மா. யோவான் 8:32 நான் வாசிக்க சொல்லியிருக்கிறேன். வாசித்தீர்கள். கவனித்தவர்கள் யோசித்து மறுபடியும் கேளுங்கள். நான் பலமுறை யோசித்த ஒரு வசனம். ஏன் தேவன் சில வார்த்தைகளை அழுத்தம் திருத்தமாக ஆவியானவரை கொண்டு எழுதியிருக்க வேண்டும்? எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை முடித்திருக்கலாம் அல்லவா? அதுவும் சரியான அர்த்தம் தானே. இன்று நாம் எல்லாம் ஆங்கிலத்தில் படிக்கிற வார்த்தையின் அர்த்தம் அதுவே. ஏன் தேவன் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்ல வேண்டும். கான்டெக்ஸ்டில் படித்தாதான் நமக்கு புரிகிறது.
நான் இதை யோசித்துக் கொண்டிருந்த பலமுறை சத்தியத்தையும் சத்தியத்தையும் என்ற அந்த வார்த்தையை ஏன் அப்படி அழுத்தி பேசினா? சத்தியத்தையும் வேறு எதை அறிய வேண்டும்? அவசியமில்லை. சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறிந்தால் விடுதலை. நான் எப்பொழுதும் சொன்னது போல சத்தியம் இருந்தால் மாத்திரம் விடுதலை வருவது இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சத்தியம் இருப்பதினாலே யாரும் விடுதலையை பெற்றுக்கொள்ளவில்லை. சத்தியத்தை அறிந்தவர்கள் தான் விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். நன்றாய் கேட்டுக்கொண்டே இருங்கள். நான் எவ்வளவாய் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்பது எதை வைத்து அறியப்படும் என்றால், இயேசுவின் வார்த்தைகளை நான் எவ்வளவாய் அறிந்திருக்கிறேன் என்பதை வைத்தே நான் அவரை அறிகிறது அறியப்படும். வெறும் நாமத்தை அறிந்து நான் ஜீவிக்கிறேன் என்பது அர்த்தமாகாது. ஆண்டவர் சொன்ன உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களே அவருடைய சீஷர்களாய் மாறுகிறார்கள் என்பதை அவரே யூதர்களுக்கு சொன்னார். எந்த யூதர்களுக்கு சொன்னார்? தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி இயேசு பேசின காரியம். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். முக்கியமான ஒரு குறிப்புகள் கடந்து செல்ல போகிறேன். இவைகளை அவர் சொல்கையில், 30வது வசனத்தில் நாம் இருக்கிறோம். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இவைகளை அவர் சொல்கையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அநேகர், என்னை பார்த்து கொண்டே இருங்கள், விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் பொதுவாய் வைக்கவில்லை, அவரிடத்தில். நன்றாய் கவனிங்கள், அவரிடத்தில். இவர்கள் யார் என்று கேட்பீர்கள் என்றால் அந்த விளக்கம் அடுத்த வசனத்தில் வருகிறது. 31. இயேசு தம்மை விசுவாசித்த, கவனித்து கேளுங்கள், யூதர்களை. அவரிடத்தில் என்பதும் பொதுவான வார்த்தை அல்ல, குறிப்பிட்ட வார்த்தை. அதை போலவே தம்மை விசுவாசித்த யூதர்களை என்று சொன்னாரே, அது பொதுவான வார்த்தை இல்லை, குறிப்பிட்ட வார்த்தை. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். யூதர்கள் யார்? வெரி குட்மா. ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர்கள். அநேகர் சொல்வதை போல பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். கரெக்டா? சின்ன வயசுல இருந்தே சத்தியம் தெரியும் என்று சொல்லுகிற நபர்கள். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலோ ஊழியம் செய்கிற சந்ததியில் வந்ததினாலோ இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்பது அர்த்தமாகுமா? விசுவாசிக்கிறார்கள், உண்மை. நான் சொல்லுகிற அர்த்தம், சீஷத்துவத்திற்கு வருவது என்பது உபதேசத்தில் நிலைத்திருக்கிற அனுபவம் என்றால், இணைப்பு என்ற அந்த வார்த்தை உறவினால் வருவது. ஆமென். பிறந்த குடும்பத்தினால் வருவது அல்ல, பிறப்பினால் வருவது அல்ல, இது தேவனுடைய இரக்கத்தினால் வருவது. எத்தனை பேர் கேட்டீர்கள்? இதற்கு ஒரு வசனம் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் மறுபடியும் தயவு செய்து இணைப்பை புரிந்து கொண்டு எனக்கு நினைப்பூட்டுங்கள். தீத்து 3:5 வசனம், டைட்டஸ் சாப்டர் 3 verse 5. எடுத்தவர்கள் விரைவாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிக்கலாம். எழுந்து நின்று வாசிங்கள் தயவாக. இரக்கத்தின்படி என்ற வார்த்தை சரியா மறுபடி வாசிமா. தமது இரக்கத்தின்படியே. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். வல்லமையான வார்த்தைகள். மறு ஜென்ம முழுக்கு. ஹல்லேலூயா. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் நாம் செய்த நம்முடைய நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நம்மை ரட்சியாமல். நன்றாக கேளுங்க. செய்த கிரியை என்று கூட சொல்லவில்லை, நீதியின் அப்படின்னா பிறந்த பிறப்பை குறித்தோ வளர்த்தின வளர்ப்பை குறித்தோ ஒருவரும் என்ன செய்ய முடியாது? மேன்மை பாராட்ட முடியாது. நீதியின் கிரியைகள் என்றால் பிறப்பிலேயே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், சடங்கு மதம் என்ற நிலைமையில் எல்லாவற்றையும் சரியாக செய்திருக்கலாம். உங்களுக்கு நான் பிறகாக இந்த உவமையிலே நான் வருவேன். இயேசு ஒரு வாலிபனிடத்தில் பேசினது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வாலிபன் மாத்திரமல்ல, இன்னொரு அவர் வாலிபராங்க இருக்கலாம். இன்னொரு வாலிபர் யார்? வாலிபராகவே குறிப்பிடப்பட்ட ஒருவர், பணக்கார வாலிபர். பாருங்க, இப்போ நீங்கள் பேர் என்ன பேர்னு நிச்சயமாக தேடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டு ஒருத்தர் வந்தார். வாலிபர், பணக்கார வாலிபர். பிறகாக அவரை பார்ப்போம். என்னென்றால் இப்பொழுது பார்த்தோம் என்றால் நாம் வேறு திசைக்கு சென்று விடுவோம். நான் படிக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இப்பொழுது எதை படித்தோம்? தீத்து 3:5 படித்தோம். என்ன சொல்லியிருக்கிறது? நாம் செய்த, நன்றை கவனிங்கள், நாம் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் நீதியின் கிரியை செய்த நபர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு முன்பாக? Can anybody say that statement? I was doing something righteous.
I was saved because of my righteous deeds. எத்தனை பேர் நீதியின் கிரியைகளை செய்தவர்கள்? கொர்நேலியு செய்தாரா? சொல்லுங்கள். உங்களையும் என்னை விட பெட்டரான ஆள்னா அவர் தான். நல்ல ஜெபம் பண்ணார். எத்தனை மணிக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்கள். அவர் ஜெபம் செய்தாரன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு. ஜெபம் செய்தார். எப்பொழுது செய்தார் தெரியுமா? காலை 3 மணியோ? அடேங்கப்பா, வல்லமையான பாதுகாப்பான பதில். யாருமே குறை சொல்ல முடியாது. கொர்நேலியு ஜெபம் செய்தார் மத்தியான வேளையில். சரியாமா? He was praying in the afternoon like any other Jews. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, ஆஃப்டர்நூன் எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுவும் சாப்பிட்ட பிறகு 3 o'clock விஷன் பார்க்குற நேரமாக, அது ட்ரீம் வேணால் வரலாம், இது தரிசனம் பார்க்குற வேலையா? அந்த அளவிற்கு பக்திமானாக இருந்தவர். அது மாத்திரமல்ல, நற்கிரியைகளை செய்த மனுஷன். நிறைய பேருக்கு தான தர்மம் செய்தாராம். எந்த அளவுக்கு செய்தார் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னை பார்த்து கொண்டே இருங்க. மனுஷன் பார்க்க, மனுஷன் பெருமைப்பட, மனுஷன் ஒரு விளம்பரப்படுத்த ஒன்றை செய்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த மனுஷன் செய்தது எங்கே போயிற்று தெரியுமா? பரலோகத்துக்கே போனது. தேவனுடைய சமூகத்தில் தூப வர்க்கமாக போய் கொண்டிருந்தது என்றால் எந்த அளவிற்கு ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருப்பார் பாருங்கள். ஆனாலும் பரலோகம் செல்ல முடியுமா? ஏன் முடியாது? நான் கேட்பதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீதியின் கிரியைகளை செய்தவர் கொர்நேலியு. ஜெபம் ஒரு நீதியின் கிரியை, தான தர்மம் ஒரு நீதியின் கிரியை, தேவனை தேடினதே ஒரு நீதியின் கிரியை. எத்தனை பேருக்கு புரிகிறது? பக்தி உள்ளவர்கள் தான் இந்த கிரியைகளை செய்ய முடியும், நீதியான கிரியைகள். ஆனால் இதனால் ரட்சிப்பு வருமா? வராது என்பதினால் தான் தேவன் பேதுருவை கொர்நேலியுவின் இடத்தில் அனுப்பினார். எதற்கு அனுப்பினார்? இயேசுவை பற்றி பேசும்படி. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோகம் இல்லை என்பதினாலேயே ஆண்டவர் கொர்நேலியுவின் வீட்டிற்கு பேதுருவை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது கவனியுங்கள். நீதியின் கிரியைகள் நிமித்தம் நான் ரட்சிக்கப்படவில்லை, மாறாக அவருடைய இரக்கத்தினாலும் மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். புதிதாக்குதல், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் புதிதாக்கப்பட முடியாது. மறு ஜென்ம முழுக்கு என்பது வசனத்தின் நிமித்தம் வந்த பிறப்பு. ஹல்லேலூயா. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். ஞானஸ்நானம் எடுத்ததினால் யாரும் ரட்சிக்கப்படவில்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? சின்ன வயசுலேயே முழுகிவிட்டேன் என்றால் முழுசாக முழுகிட்டோம். எதை? அப்போதான் ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே. நன்றாய் கவனிங்கள். நான் எல்லாம் சிறு வயதிலேயே பார்த்து விட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் மறுஜென்ம முழுக்கு என்பதே மறு ஜென்மத்தின் முழுக்கு. அப்படி என்றால் மறுபடியும் பிறந்தவர்கள் எடுக்கிற முழுக்கின் பெயர் தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் யாரையும் ரட்சிக்காது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கே ஞானஸ்தானம். இப்படி புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது கவனிங்கள். இதற்குரிய விளக்கங்கள் எல்லாம் வேறு திசையில் செல்லுகிறபடினால் நான் தொடர்ந்து வருகிறேன். யோவான் 8:32. நன்றாக இருக்கிறீர்கள், வெரி குட். 31 நாம் வாசித்தோம் அல்லவா? என்ன சொன்னா? இயேசு தம்மை விசுவாசித்து நன்றாய் கவனிங்கள். இயேசுவை விசுவாசித்தது ஒரு ஆரம்பம். எதற்கு ஆரம்பம்? விடுதலையின் ஆரம்பம், இளைப்பாறுதலின் ஆரம்பம், ரட்சிப்பு. அதுதான். இப்பொழுது கவனிங்கள். தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி தெளிவாக சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீஷர்களாய் இருப்பீர்கள். அப்படி என்றால் சீஷர்களாய் இருப்பவர்கள் யார் என்றால் ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பவர்கள். அப்படி என்றால் சத்தியத்தை கை கொள்ளுகிற மக்கள், கேட்டு செல்லுகிற கூட்டம் அல்ல. அநேகர் ஓமைகளை கேட்டு சென்றார்கள், ஆனால் அவரிடத்தில் இருந்தவர்கள் சீஷர்கள். அப்படின்னா சத்தியத்திற்காகவே தங்களை விட்டு கொடுத்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், பின்பற்றின ஜனம் இயேசுவை, அவர்களே சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதனால் கூட்டத்தில் இருப்பதினாலே நாம் சீஷர்கள் அல்ல. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? கூட்டத்தில் அநேகர் வரலாம் போலாம், இயேசுவின் சத்தியம் கேட்க நன்றாயிருக்கிறது, பெற்றுக்கொள்ள நன்றாயிருக்கிறது என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் பெற்றுக்கொள்வது முதல் பாகம் மட்டுமே. எத்தனை பேர் போதிப்பதை பற்றி மறக்காமல் இருக்கிறீர்கள்? பெற்றுக்கொள்வது முதல் பாகம் மட்டுமே. இட்ஸ் அபவுட் லிசனிங், இட்ஸ் அபவுட் ரிசீவிங். செகண்ட்லி, செயல்படுத்துவதன் மூலமாகத்தான் போதிக்கப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் ஆண்டவருடைய சமாதானம் பெரிது. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால், நன்றாய் கவனிங்கள், உன் பிள்ளைகள் எல்லாரும் பைபிள் படித்திருப்பார்கள்,
அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் சண்டே ஸ்கூல் போவார்கள், அவருடைய சமாதானம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீர்கள்? இதெல்லாம் செய்கிறது தவறா? அப்பொழுது சொல்லுங்கள். என் பிள்ளைலாம் சின்ன வயசுலேருந்து சண்டே ஸ்கூல் போச்சு, வளர்ந்தபோது என்னாச்சு? கேள்வி வருகிறதல்லவா? அதே சமயம் பாவியின் குடும்பத்திலே பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்தவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். ஊழியத்திலே இருக்கிறவர்களுடைய பிள்ளைகள் வேறு விதமாய் சொல்லிவிடுகிறார்கள், அட்டூழியம் செய்கிறார்கள் என்று சொல்லிவிடாதிருங்கள். அதாவது உலக வழியிலும் போனவர்கள் இருக்கிறார்கள். நாம் இரண்டு விதத்திலும் பேசுகிறேன். ஏனென்றால் நாம் அறிய வேண்டும். நான் ஆலயத்திலே வளர்வதினாலே சீஷத்துவத்தில் இருப்பதாக வேதம் சொல்லவில்லை. சத்தியத்தில் நிலைத்திருந்தால் மட்டுமே சீஷத்துவம் உண்டாகிறது. ஆமென். அப்படி என்றால் போதிக்கப்படுவது நன்றாக. இட்ஸ் அபவுட் லிசனிங். செகண்ட்லி இட்ஸ் அபவுட் ப்ராக்டிசிங் வாட் யூ லிசன். இந்த காரியங்களை நீங்கள் மறவாதிருங்கள். எபேசியர் 4 அடிப்படை இதை நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. இப்பொழுது யோவான் 8:31, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும். இதைத்தான் ஏன் இயேசு பேசினார் என்று கேட்டேன். பொதுவாக சொல்லக்கூடாதா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்பொழுது சொல்லுங்கள், ஏன் சத்தியத்தையும் அறிவீர்கள் என்று யூதர்கள், அதுவும் தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொன்னாராம் இயேசு. யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு யூகம்? சரியா சொல்லுங்கம்மா, சத்தமாக சொல்லுங்கம்மா, திருப்பி சொல்லுங்கம்மா. அவர்கள் பிரமாணத்தை என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இதுதான் விஷயம். ஏன் ஆண்டவர் சில நேரம் இந்த பொடி வச்சு பேசுறதுன்னு வாங்கல, அது கூட தமிழ் இன்னும் ஆழமாக போனவங்களுக்கு தான் புரியும். ஏன் சில நேரம் இந்த கமா ஃபுல் ஸ்டாப்ன்ற வேர்டெல்லாம் ரொம்ப முக்கியமாகுது. அந்த சில கமா சில விஷயங்கள் கூட பெரிய விஷயமாகுது பைபிளில். சத்தியத்தையும் நான் பலமுறை யோசிப்பேன், இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் இப்படி வளைத்து பேச வேண்டும், நேராக பேசக்கூடாதா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. பல நாட்கள் வருடங்கள் இப்படித்தான் மனப்பாடம் செய்து பேசியும் இருக்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள் என்று சொன்னதே இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, கான்டெக்ஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் இருந்து நாம் விளக்கத்தை பெற வேண்டும் என்றால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் யூதர்கள் என்பவர்கள் யார்? அதுதான் கேள்வி இங்கே. யூதர்கள் பிரமாணத்தை அறிந்தவர்கள், பிரமாணத்தை கரைத்து குடித்தவர்கள், மோசேயின் கட்டளைகளை கை கொண்டவர்கள், இன்னும் சொல்ல போனால் மோசேயின் கட்டளையிலேயே வந்தவர்கள். அதுதான் இஸ்ரவேலரின் அனுபவம். யூத மார்க்கத்தில் இருக்கிற பெருமையை பற்றி பவுல் சொல்லும் பொழுது, ஆலய வழிபாடு அவர்களுடையது, காணிக்கை அவர்களுடையது, எல்லாவற்றையும் பார்க்கலும் முற்பிதாக்கள் அவர்களுடையவர்கள், விசுவாசம் அவர்களுடையது என்றெல்லாம் அவர் பேசினதற்கு காரணம், எல்லாவற்றையும் குறித்து பெருமை எடுக்கிற ஒரு கோத்திரம், ஒரு சந்ததி இருக்கும் என்றால் அது யூத கோத்திரம். இதை நீங்கள் ரோமர் புத்தகத்தை வாசித்தால் உங்களுக்கு தெளிவாய் தெரிய வரும். Temple worship, you talk about temple worship, patriarchs or even offering the sacrifices, whatever, they were number one people. எல்லாவற்றிலும் முதலிடம், பெருமை, அந்த கணத்துக்குரிய சந்ததி யூத கோத்திரம். அப்படி என்றால் பிரமாணத்திலேயே வந்தவர்கள். நான் கேட்கிறேன், இயேசு வந்தபொழுது சொன்ன முதலாவது காரியம், என்னை விசுவாசித்தாய் என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்தையும் நீ அறிய வேண்டும். அப்படி என்றால் பிரமாணத்தை அறிந்திருக்கிறாய், அது போதாது, இது வேறு விதமான காரியம். இது சத்தியத்தையும் அறிகிற அனுபவம். ஹல்லேலூயா. ஆனால் பிரமாணத்தை ஆண்டவர் தள்ளிவிடவில்லை. நன்றாய் கேளுங்கள். இல்லை என்றால் பிரமாணம் வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாமே, சொல்லவில்லை. சத்தியத்தையும், அப்படி என்றால் நீ பிரமாணத்தை அறிந்தாய், அறிந்ததினாலே நீ நீதிமானாக்கப்படவில்லை. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். நீ பிரமாணத்தில் வளர்ந்தாய், ஆனால் விடுதலையில் இல்லை. நீ பிரமாணத்தை அறிந்தாய், ஆனால் நீதிமானாகவில்லை. நீ பிரமாணத்தில் வளர்ந்தாய், விடுதலையாக்கப்படவில்லை. நீ பிரமாணத்தை கை கொண்டாய், உன் வாழ்க்கை கட்டவிழ்க்கப்படவில்லை. அதனால் நீ சத்தியத்தையும் அறியும் பொழுதே விடுதலையாகிறாய். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை பார்த்து கொண்டிருங்கள். ரோமர் இணைப்புகளை பற்றி பார்த்து வருகிறோம். அது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 10 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரோமர்ஸ் சாப்டர் 10 1 வல்லமையாக இருக்கிறது. இந்த காரியங்களை நீங்கள் வீட்டிலே சென்று வாசிக்கும்படியே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ரோமர் அதிகாரங்களை இன்று ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். ரோமர் 10 வாசித்து பாருங்கள். உங்களுடைய நன்மைக்காக நான் சொல்லுகிறேன். சில சாப்டர்ஸ் தான் அதிலிருந்து பார்க்க முடியும். ரோமர் 10, 11,
வரைக்குமாவது 2 சாப்டர்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு. ரோமர் 10:11 வீட்டில் சென்று நீங்கள் வாசிக்கும்படியா நான் கேட்கிறேன். இப்பொழுது வாசிக்க வேண்டிய வார்த்தைகள் எங்கே இருக்கிறது? ரோமன்ஸ் சாப்டர் 10 verses from 1 to 5. யாராவது எழுந்து நின்று வாசிக்க முடியுமா? விரைவாக. தேங்க்யூ. நன்றிம்மா. இந்த வார்த்தை நீங்கள் கடைசி வரைக்கும் வாசித்து கொண்டே போவீர்கள் என்றால் வல்லமையாய் போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சுவிசேஷம் என்றால் என்ன என்பதனுடைய விளக்கம் மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படுவது என்பது என்ன அனுபவம் என்பதையும் இந்த பகுதியிலிருந்து தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அநேகர் அறியாத விஷயம், இயேசுவை பற்றி சொல்லிவிட்டு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லிவிட்டு வருவதே சுவிசேஷம் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். ஆனால் சத்தியத்தை அறியும் பொழுது எப்படி ஒரு பாவியை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வார்த்தை இருதயத்தில் இருக்கலாம், வாயின் அருகில் இருக்கலாம் என்றால் என்ன அர்த்தம்? இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டதை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும், அப்பொழுதே ரட்சிப்பு உண்டாகிறது. எத்தனை பேர் கேட்டீர்கள்? சில பேர் குடும்பத்தில் ரட்சிப்புக்குள்ளே நடத்தும் பொழுது நான் கண்களை திறந்து பார்த்து கொண்டே நடத்துவேன். ஏன் தெரியுமா? சிலர் பேசுவார்கள், சிலர் பேச மாட்டார்கள். வாயை திறந்து சொல்லுங்கள் என்று சொல்லும்பொழுது அது வரைக்கும் இயேசுவை நம்புகிறேன் என்று சொன்னவர்கள் சொல்ல மாட்டார்கள். கவனித்து பார்த்து கொண்டே இருங்கள், தெரியும். அவர்களுக்கு பிடிக்காது, செய்ய விரும்புவது இல்லை. நம்புகிறார்கள், உண்மைதான், இயேசுவை நம்புகிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்களை திறந்து அறிக்கை செய்தால் மட்டுமே ரட்சிப்பு உண்டாகும். ஆமென். ஏனென்றால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை பிசாசு கேட்கிறான். ஆண்டவருக்கு இருதயத்தின் விசுவாசிப்பு தெரியும், ஆனால் வாயினால் வருகிற அறிக்கை பிசாசுக்கு தெரிய வரும். அதனால் தான் ரட்சிப்பு பூரணம் அடைகிறது. நன்றாய் கவனிங்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அப்படி என்றால் ஒரு நிமிஷம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக யார் விசுவாசித்தாலும், அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் அவரை நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினார் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுதே என்னுடைய இருதயத்தில் நீதி உண்டாகிறது. ஆமென். ஆனால் அது இல்லை. அது 1ஆம் பாகம் மாத்திரமே. 2வது பகுதி நான் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அப்படின்றால் இயேசுவே என்று சொல்லுகிற பட்சத்தில் தான் ரட்சிப்பு. மனதில் நம்பினால் மாத்திரம். மனதில் நம்பினால் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அடையாளம், பிசாசுகளும் இயேசுவை விசுவாசித்து நடுங்க வேற செய்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிறதா? ஏன் பிசாசுகள் ரட்சிக்கப்படுவதில்லை? அதுதான்மா, நீர் என் தேவன் என் ஆண்டவர் என்று அறிக்கை செய்வதே இல்லை. நீங்கள் பைபிளில் வாசித்து பாருங்கள். என்னைக்காவது பிசாசு என் ஆண்டவரே என் குமாரனே என்று சொன்னதா? சொல்லுங்கள். புதிய ஏற்பாட்டில் எத்தனை முறை படித்தீர்கள்? என்றாவது இயேசுவே தேவனுடைய குமாரனே என்னுடைய ஆண்டவரே என்று சொன்னதா? நீர் தேவனுடைய குமாரன் என்று தான் அறிக்கையிட்டதை தவிர நீர் என்னுடைய குமாரன், தேவனுடைய குமாரன் என்னுடைய ஆண்டவர் என்று ஒரு நாளும் அறிக்கை செய்யாது. இப்பொழுது கவனியுங்கள். இதை சொல்லும் பொழுது வல்லமையான வார்த்தை. பவுல் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படும் வேண்டுவதே என்னுடைய இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் என் விண்ணப்பமுமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன் பவுல், இவர் இதை செய்து கொண்டிருக்கும் பொழுதே தன்னுடைய இருதயத்தை சொல்லுகிறார், நான் என்னதான் உங்களுக்காக ஊழியம் செய்தாலும் புறஜாதிகளாகிய நமக்கு அவர் ஊழியம் செய்தது. கவனிங்கள். இஸ்ரவேலர்களும் கிடையாது, யூத கோத்திரமும் கிடையாது. அதுதான் நாம். நம்மை போன்ற மக்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போதே சொல்கிறார், நான் என்னதான் புறஜாதிகளுக்கு மத்தியிலே ஊழியம் செய்தாலும் என் இருதயத்தின் விருப்பமும் விண்ணப்பமும் எது தெரியுமா? இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். இதை சொல்லும் பொழுதுதான் அவர் சொன்னார், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் இருக்கு, ஆனாலும் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. பாருங்கள், என்னை பார்த்து கொண்டே இருங்கள். அநேகர் சொல்லுகிறார்கள், நான் இயேசுவை பற்றி எனக்கு சிறிய வயதிலிருந்தே தெரியும். அறிவு இருப்பதினால் ரட்சிப்பு வருகிறதா என்பதுதான் இங்கே வருகிற இணைப்பு. இப்போ இயேசுவை தெரியும் என்றால் எந்த அளவிற்கு தெரியும்? யூதர்களுக்கு பிரமாணம் தெரியும், ஆனால் தம்மை விசுவாசித்தவர்களுக்கு அவர் சொன்ன காரியம், நீங்கள் சத்தியத்தையும் அப்படின்னா இது வரைக்கும் உனக்கு பிரமாணம் தான் தெரியும், சத்தியம் தெரியாது. நன்றாய் கவனிங்கள். பிரமாணம் உனக்கு தெரியும், சத்தியம்
நான் சொல்ல வருகிறது வல்லமையான சத்தியம். பிரமாணத்துக்கு சத்தியத்துக்கு வித்தியாசம் இருக்கா? Is there a difference between the law and the truth? What sort of a difference? மோசையினால் கற்பனையாக, இங்க தான் வித்தியாசம். ஆமென். ஆனால் நியாய பிரமாணத்தை இயேசு மறுதலித்தாரா, மீறினாரா? இல்லை. நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாகவே அதை இங்கே படிக்கும்போது இன்னும் வல்லமையாக இருந்தார். இங்கிலீஷில் படிக்கணும்னு சொன்னேன், இப்போ யாருமே படிக்கல. ரோமர் 4 என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இந்த அறிவு வைராக்கியத்தின் அறிவு அல்ல, இந்த அறிவுக்கேற்ற வைராக்கியமும் அல்ல. 3 சொல்லுகிறது எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை என்ன கவனிங்க. They were having knowledge about the law, but the law couldn't save them. Law couldn't liberate them. அந்த ட்ரூத்தை பேசும்போது இயேசு சொல்லுகிறார், அந்த பவுலின் மூலமாக வருகிற வார்த்தை, அவர்கள் அறிந்திருந்தார்கள், ஆனாலும் அந்த அறிவு வைராக்கியத்துக்குரிய அறிவாக இருந்ததே தவிர இந்த வைராக்கியம் அறிவுக்கேற்றதாக இல்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? ஒரு அறிவு இருந்தது. என்ன அறிவு தெரியுமா? பிரமாணத்தின், பார்த்துக்கொண்டே இருங்கள், பிரமாணத்தின். ஆனால் இந்த அறிவை குறித்து சில வைராக்கியப்பட்டார்கள். பவுலுக்கு கூட அந்த வைராக்கியம் இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? நான் கமாலியின் பாதத்தில் படித்தவர், பென்யமீன் கோத்திரத்தான், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், பக்தி வைராக்கியம், மதத்தின்படி பார்த்த பக்தி வைராக்கியத்தில் இருந்தவன். ஆனாலும் நான் அவிசுவாசத்தினால் அப்படி செய்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அறிவு இருந்தது, வைராக்கியமும் இருந்தது, ஆனால் தேவ அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் இல்லை. இப்பொழுது பாருங்கள், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, ஆனாலும் அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அப்படி என்றால் அறிந்திருக்க வேண்டியதை அவர்கள் அறியவில்லை. அவர்கள் தேவ நீதியை அறியாமல், என்னை பார்த்து கொண்டே இருங்கள், தேவ பிரமாணத்தை அறிந்தார்கள். நான் உங்களுக்கு பிட்டு பேசுகிறேன், உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக. தேவ பிரமாணத்தை அறிந்திருந்தார்கள், தேவ நீதியையோ அறியவில்லை. இப்பொழுது பாருங்கள், தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். They sought to establish their own. இந்த எஸ்டாப்ளிஷ் பண்றதுனாலே நிலை நிறுத்துறது, தமிழ்ல வார்த்தை புரிகிறதா? தங்கள் சுய நீதியை என்ன செய்தார்களாம்? நிலைநிறுத்த. மேலையும் பார்த்து விடுகிறேன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை. யாராவது இங்கிலீஷில் படிங்களேன்பா. எழுந்து நின்று சத்தமாக வாசிங்கள். நீங்கள் எல்லாம் அறிவில் தேர்ந்தவர்கள், வாசியுங்கள். எஸ், ரோமன்ஸ் 10 verse 3 வாசியுமா. that comes from God. Amazing. They did not submit to God's righteousness. They sought to establish their own and they did not submit to God's righteousness. How powerful that is. ஆண்டவர் கொடுக்கிற நீதிக்கு கீழ்ப்படியலையா, ஆனா தங்களுடைய நீதியை நிலைநிறுத்த தேடினார்கள். அதுதான் சுயநீதி. சுயநீதினா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை பார்த்து கொண்டே இருங்கள். சுயத்தினால் வருகிற நீதி. அப்படி என்றால் என்னால் வருகிற நீதி, என்னுடைய கிரியையினால் வருகிற நீதி. 10 கற்பனையையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்க எத்தனை பேருங்க? யாருமே இல்லைல்ல, யாருமே இல்லை. ஏசப்பாவும் நமக்கு தெரியும், பாவம், அவர் நீதியிலே வந்தவர். அதனால் நம்ம அவரை ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது. நிக்கோதேமு பின்பற்றினார் என்றும் ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ளலாம். ஆனாலும் ஒரு யூத கோத்திரத்திலே இல்லாதவர் அல்லவோ? யாராவது சொல்ல முடியுமா? 10 கற்பனைகளையும் கை கொண்ட மனுஷன் யாராவது இருந்தாங்க? ரிச் யங் ரூலர். கரெக்டாக சொன்னீங்க. இந்த வாலிபன் இருக்கிறாரே, நல்லா என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? வயதான 60 வயது, 75 வயது, 80 வயது நிரம்பிய ஒருவர் என்று வேதம் சொல்லவில்லை. வாலிபன் என்றும் சொன்னதோடு அல்லாமல் பணக்கார வாலிபன், ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் 10 கற்பனைகளையும் எப்போ இருந்து பின்பற்றினாரா? பொய் சொன்னாரா? சொல்லுங்க. நம்ம படிச்சுட்டு லேசாக எடுத்துடுறோம்ல சில விஷயத்தை. நான் அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்தது வருவேன். இந்த வாரம் இல்லாவிட்டாலும் இன்னொரு வாரம் வருவேன். இதை படித்தே ஆகணும். ஏன்னா இதனோட கனெக்ஷன் அங்கே தான் வருது. நான் கேட்குறேன், இவ்வளோ நீதி உள்ள ஒரு ஆளுக்கு தானே பரலோகம்? இது எத்தனை பேர் சொன்னீர்கள்? பதில், யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்ற கேள்வி அங்கே தான் வந்தது. ஏன்னா ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பது அரிது என்று இயேசு பேசின பொழுது சீஷர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். அப்பொழுது யார் தான் ரட்சிக்கப்படக்கூடும்? இப்போ பணம் இருந்தால் ரட்சிக்கப்படக்கூடாதோ?
அதனால் நல்ல பேர் சொல்கிறாங்க, எனக்கு பணமே வேண்டாம் ஆண்டவரே, உள்ளது போதும். இவங்களுக்கு கொடுத்தா பாவம் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அதனால் ஆண்டவரிடத்தில் அப்படியெல்லாம் விண்ணப்பிப்பது தாழ்மையின் ஜெபமே அல்ல. எத்தனை பேர் கேட்டீர்கள்? எனக்கு அதிக பணம் வேண்டுமென்று நான் தேவனிடத்தில் ஜெபிப்பதே இல்லை. ஏனென்றால் பயம், பணம் வந்துட்டால் என்ன ஆகிடுவோமோன்னு. எத்தனை பேர் கேட்டீங்க? இது தாழ்மையின் ஜெபங்கள் அல்ல. ஏனென்றால் பணக்கார மக்களை பற்றி வேதத்தில் வாசிக்கும் பொழுது 10 கற்பனை அழகாக ஃபாலோ பண்ணார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ரிச் யங் மேன் இருந்திருக்க முடியுமா லைஃப்பில்? இயேசு பின்பற்றினார் என்றால் சொல்லலாம். 10 கற்பனை சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ண அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சல்யூட் பண்ண. எப்படிப்பட்ட தாய் தகப்பனும், இல்லைன்னா தாத்தா பாட்டி யாரோ கேள்வி கேட்கலாம் போல இருக்குது. தீமோத்தேயை பற்றி பெருமையை பவுல் சொல்லும்போது, உன் பாட்டியில் இருந்த விசுவாசம் உன் அம்மாக்குள்ளே வந்து உனக்குள்ளேயே வந்திருக்குன்னு சொன்னார்னா எப்படிப்பட்ட குடும்பம் பாருங்கள். அம்மா வழியில் பாட்டிக்கிட்ட இருந்து அம்மா, அம்மா கிட்ட இருந்து பையன், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்க முடியுது உனக்குள்ளேன்னு சொன்னாரே. இவர் வாழ்க்கையை யார் வளர்த்தெடுத்திருந்தா 10 கற்பனை சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணார். ஏசு சொன்னார், எனக்கு தெரியும்னு சொன்னார். அது ஏசுவுக்கு தெரியும் இந்த பையன் உண்மையை தான் பேசினார். இப்போ நான் சொல்ல வரதை கவனிங்க, இவ்வளோ செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட முடியவில்லை. அதனால் தான் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்ற கேள்வி சீஷர்களுக்கு வந்தது. காரணம், ரட்சிப்புக்குரிய வழியை இயேசு சொன்னார் என்றால் எதை வைத்து சொன்னார் என்பதை நான் பிறகு சொல்லுவேன். இன்று நாம் அறிய வேண்டிய வசனம் இங்கே இருக்கிறது. கவனிங்கள், இணைப்பு. இவர்கள் தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால், நன்றாய் கவனிங்க, எத்தனையோ வழியை கர்த்தர் கொண்டு வந்தாலும் பிரமாணத்திலேயே வாழ்கிற ஒரு மனநிலைமை சில கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். சத்தியத்தை அறிந்தால் விடுதலை நமக்கு. ஆனால் யூதர்களுக்கு ஆண்டவர் பேசும் சத்தியத்தையும், ஏனென்றால் பிரமாணத்தை அறிந்திருக்கிறாய், பிரமாணத்தோடு நீ சத்தியத்தையும் அறிய வேண்டும். பிரமாணத்தோடு நீ சத்தியத்தையும் அறிந்தால் விடுதலை ஆவாய். ஆமே. இப்போது பாருங்கள், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு வேதபாட வகுப்பிலே பேசினது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவு அப்படின்ற நிறைவேறுதல். தேங்க்யூ. கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல். முடிவு என்றால் என்ன அர்த்தம்? அவருக்குள் எல்லாம் நிறைவாக இருக்கிறது, அவருக்குள் எல்லாம் முடிவாக இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நியாய பிரமாணத்தையே நிறைவேற்றினவர்களாக தேவனுக்கு முன்பாக கருதப்படுகிறார்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? 10 கற்பனையில் நீங்கள் எது தலைக்கால் புரிந்தாலும் சரி, புரிந்து செய்யாமல் போயிருந்தாலும் சரி, செய்தவர்களுக்குரிய பலனை பரலோகம் ஒரு விசுவாசிக்கு கொடுக்கிறது. என்ன விசுவாசி? இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசி. இவர்கள் தான் விசுவாசிகள், இவர்கள் தான் நீதிமான்கள். இப்பொழுது நான் படித்த இந்த வசனத்தின் ஒரு அற்புதம் என்ன என்று பாருங்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். 5 வாசியங்கள். ஒருவர் மட்டும் எழுந்து சத்தமாக, யோசிக்காமல் பயப்படாமல் நில்லுங்கள். ஆமென். மோசே நியாய பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறார். மோசே, தேங்க்யூமா. மோசே நியாய பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளாலே, என்னை பார்த்து கொண்டே இருங்கள், இவைகளை செய்கிற, இவைகளை செய்கிற மனுஷன், இவைகளால் செய்யாதவன் இவைகளாலே செத்து போவான். கரெக்டாக சொன்னீங்கம்மா. இவைகளை வைத்தே அடிப்பேன்னு அர்த்தம். நான் ரொம்ப முக்கியமான குறிப்புக்குள்ளே போகிறேன். கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் கண்கள் திறக்கப்படட்டும், மூடப்படாதபடி திறக்கப்பட கடவுள். ஆமென். அப்படியாவது சில பேர் விழிப்படையட்டும். என்னை பார்த்து முக்கியமான குறிப்புக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். ஏன் அடிப்படை இவ்வளோ நேரம் எடுத்து பேச வேண்டியிருக்குன்னா, பல முறை பேசினாலும் சில நேரம் பேசினதையே பேச வேண்டியதாக இருக்கிறது. காரணம், அறிய வேண்டும். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். யூதர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடினார்கள். காரணம், பிரமாணத்தை படித்தவர்களுடைய விசுவாசம் என்ன விசுவாசம்? செய்கிற விசுவாசம், கிரியை செய்கிற விசுவாசம். செய்து 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 நீதிமானாய் மாறுவதை நம்பினார்கள். செய்தவன் பிழைப்பான், செய்கிறவன் பிழைப்பான், இல்லை என்றால் மரிப்பான். கவனிங்கள், ஒரு பிரமாணம் மீறப்பட்டாலும் எல்லாம் மீறப்பட்டதாக கருதப்படும். அதனால் தான் பலிகள் செலுத்தப்பட்டது. ஏனென்றால் பாவியாக மனுஷன் நின்றான் தேவனுக்கு முன்பாக. இன்னொரு முக்கிய குறிப்பு, இந்த சூழ்நிலையில் வந்ததுதான் வசனம். விசுவாசத்தினால் வருகிற நீதி எப்படி வருமா? விசுவாசிப்பதினாலேயே வரும். இப்பொழுது என்னை பார்த்து கொண்டே இருங்கள். முக்கியமான இன்னொரு குறிப்புக்கு போகிறேன். ரோமர் 7:10 பின்பாக வாருங்கள். ரோமர் 7. ஜான் 8:32 நான் கேட்டதை உங்களிடத்தில் மறுபடியும் கேட்கிறேன். சத்தியத்தையும் அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தையும் சொல்லுங்க, எழுந்துன்னு சொன்ன ப்ராப்ளம்.
இல்லை என்பதையும் அர்த்தமாக்கலாம். தேங்க்யூ ஐயா. சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நல்லது. அதுதான் பாருங்க, இந்த இணைப்பு நான் பேசும்போது ஐயா சொன்னது போல, சத்தியம் என்பதை குமாரனை விட்டு பிரித்தால் அர்த்தமாகாது. அதனால்தான் தம்மை விசுவாசித்த யூதர்களை பாருங்கள் நோக்கி இந்த வார்த்தையை சொன்னார் என்றால், தம்மை என்றால் இயேசுவை விசுவாசித்த யூதர்கள். இப்போது இயேசுவை அறியும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது, அல்லது விசுவாசிக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது, சத்தியம் வெளிப்படையாகிறது. என்னை பார்த்து கொண்டிருங்கள். இதனால் தான் உங்களுக்கு நான் முக்கிய குறிப்புகள் வந்து கொண்டிருக்கிறேன். ரோமர் 7 யாராவது வாசிங்கள் பார்ப்போம். கவனித்து கேட்டுக்கொண்டே இருங்கள். ரோமர் 7 13 வரை. என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுக்குள்ளானவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவானதாய் இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்குறதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. நன்றி ஐயா. நீங்கள் வீட்டில் போய் ஒரு 10 முறை வாசித்தால் உங்களுக்கு கொஞ்சம் புரிய வரும். நான் எத்தனை முறை இந்த சாப்டர்ஸை வாசித்தேன் என்று எனக்கே தெரியாது. ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் புதுமையாகவே இருக்கிறது. ஏனென்றால் பவுலின் வார்த்தைகள் அவ்வளவு ஆழமானது. ஆனால் படித்து அறிய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவின் உதவி அவசியமானது. ஆமென். அதனால் பரிசுத்த ஆவின் உதவியோடு உங்களுக்கு நான் இதை போதிக்க போகிறேன். நான் உங்களுக்கு சொன்னேன், ஆழமான சத்தியங்களுக்குள் போகிற நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. போகிறவர்கள் போகிறார்கள், மிதக்கிறவர்கள் மிதக்கிறார்கள், கரை சேருகிறவர்களுக்கு கரை சேர்வார்கள். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஆனால் தொடர்ந்து வருகிறவர்கள் வந்து கொண்டே இருங்கள், என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இப்போது நான் சொன்னேன், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நியாய பிரமாணத்தை அறிந்தவர்களாகி யூதர்களுக்கு இயேசு பேசினார். இப்பொழுது பாருங்கள், பிரமாணத்தை அறிகிற அறிவு என்ன செய்யும் என்பதை பவுல் சொல்லி காட்டுகிறார். ஏனென்றால் பிரமாணத்திலேயே வளர்ந்தவர், வைராக்கியமாய் வளர்ந்தவர். கமாலியலின் பாதத்தில் படித்தவர்கள் என்ன பயங்கரமாக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குற மாதிரி. கமாலியல் பாதத்தில் படித்தவங்களானே ஸ்காலர் அப்படின்னு அர்த்தம். அவரை போல ஞானி உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம். அவர்கள் நின்று பேசினா அதுதான் தியாலஜின்னு அர்த்தம். எத்தனை பேர் கேட்டீர்கள்? இவங்க பேசுகிறது தான் அறிவு. ஏனென்றால் கமாலியல் பாதத்தில் படிக்கிறது கொஞ்சம் பேருக்கு கிடைத்த ப்ரிவிலேஜ், அது பவுலுக்கு கிடைத்திருந்தது. நன்றாய் கவனியுங்கள், அவ்வளோ சிறந்த அறிவு உள்ளவர். அதனால தான் அவருடைய லெட்டர்ஸில் அவ்வளோ ஆழம் இருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் சத்தியத்தையும் அறிவீர்கள். ஐம் டாக்கிங் அபவுட் சம்திங் கால் நாலேஜ். நோயிங் காட்ஸ் ட்ரூத் ஆர் Jesus is truth. அடுத்த சைடு மனசில் வச்சுக்கோங்க. இட்ஸ் நோயிங் அபவுட் த லா, ஹியர்ஸ் அபவுட் நோயிங் த ட்ரூத். என்ன வித்தியாசம் சொல்ல வருகிறதை கவனிங்கள். பிரமாணத்தை அறிந்தால் என்ன நடக்கும் பவுல் சொல்றார். ஒரு யூதனுக்கு இருக்கிற அனுபவம், என்னை பார்த்து கொண்டே இருங்கள். பிரமாணத்தை அறிஞ்சேன், என்ன நடந்தது? விஷயம் இதுதான். பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக பாவம் உலகத்தில் இருந்ததா இல்லையா? உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். பாவம் உலகத்தில், பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே பாவம் உலகத்தில் இருந்தது. மனுஷன் பாவியாகவே இருந்தான். ஆனால் பிரமாணம் வந்த பொழுது என்ன நடந்தது? பாவம் இன்னதென்று தெரிய வந்தது. நன்றாய் கவனிங்க. அது வரைக்கும் மனுஷன் பாவம் செய்கிறவனாய் தான் இருந்தான், பாவியாகவே இருந்தான். ஆனால் பிரமாணம் வந்த பொழுது பாவம் உயிர் கொண்டது.
நான் மரித்தவனானேன், பிரமாணம் இல்லாத பொழுதோ நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன் என்றும் பவுல் சொல்லுகிறாரே. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மனிதன் பிரமாணம் வருவதற்கு முன்பாக பாவம் செய்தாலும் தன்னை நியாயம் உள்ளவனாக நினைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அநேக சொல்லுகிற காரியம், நான் அவங்கள மாதிரி பாவம் செய்யலை, இவங்கள மாதிரி பாவம் செய்யலை. இப்போ எங்கள் குடும்பத்திலே ரட்சிப்பு வந்த அந்த ஆரம்ப நாட்களிலே என் தகப்பன் சொன்னவர் காரியம், நான் கொலை செய்ததில்லை, நான் அவர்களைப் போல் விபச்சாரம் செய்ததில்லை, நான் இவர்களைப் போல் திருடவில்லை என்று சொல்லுவார். ஆனால் ரட்சிப்பு இல்லாத நிலைமையில் சொல்லி கொண்டிருந்தார். நான் இவர்களைப் போல அவர்களைப் போல பாவம் செய்வது இல்லை, செய்யவில்லை. எத்தனை பேர் இன்று உலகத்திலே நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், நான் அவர்களைப் போல இல்லை என்று தான் சொல்வார்களே தவிர நான் பாவி என்று சொல்ல மாட்டார்கள். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையிலே நான் இருக்கிற நிலைமை பெட்டர், மற்றவங்களை விட நான் பெட்டர் என்ற எண்ணம் வர்றதுக்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கிற அந்த நீதி என்பது நம்முடைய சுயத்தால் வருகிற நீதி. பிரமாணம் வந்த பொழுது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன் என்று பவுல் சொல்லுகிறார். காரணம், பிரமாணம் வருவதற்கு முன்பாக ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். என்ன அர்த்தம்? பாவத்தோட அர்த்தம் எனக்கு தெரியாது, பாவத்துடைய பெயர் எனக்கு தெரியாது. இப்பொழுது கவனிங்கள், நான் திருடுகிற ஒரு ஆள் என்றால், திருடுவது பாவம் என்று சொன்னது பிரமாணம். Don't steal, don't covet somebody else's property. என்னை பார்த்து கொண்டே இருங்கள், இதை சொன்னது ஆண்டவர். Covetousness is sin. Only the law brought forth the power behind the covetousness. அது வரைக்கும் ஒரு இச்சிக்கிறது, இச்சியாதிருப்பாயாக அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத மனுஷனுக்கு, நான் நினைக்கிறத எடுத்துக்கலாம், எனக்கு அது நியாயம்தான், அது எனக்கு வேணும்னா நான் வேணும், அது எந்த விதத்திலாவது நான் பெற்றுக்கொள்ளணும், அதற்கு நான் கொலை செய்யவில்லை, ஒரு பொய் தான் சொன்னேன். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? நான் கொலையெல்லாம் செய்யலை, ஒரு பொய் தான். நான் யாரையும் அடிக்கவில்லை, ஒரு தவறாக எழுதினேன், அவ்வளவுதான், மாற்றி எழுதினேன், அவ்வளவுதான். ஒரு பாவத்தை செய்வதற்காக ஒரு வெள்ளை பொய்யை சொன்னால் தப்பு இல்லைன்னா பாவமே பாவம் இல்லை என்று ஆகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் யாரையும் கொலை செய்யவில்லை, நான் யாரையும் அடிக்கவில்லை, நான் யாரையும் உபத்திரவப்படுத்தவில்லை, ஒரு பொய் தானே சொன்னேன். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்த ஆரம்பிக்கிறான். பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி ஜீவன் உள்ளவனாக இருந்தேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் நினைத்து கொண்டேன் எனக்குள் ஜீவன் இருந்தது என்று. ஆனால் பிரமாணம் வந்த பொழுது பாவம் உயிர் கொண்டது என்றால் என்ன அர்த்தம்? உள்ளே இருக்கிற ஆளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது பிரமாணம். தப்பு செய்கிற ஆளை இதுதான் உன் தப்புன்னு சுட்டி காட்டினது பிரமாணம். அது வரைக்கும் அந்த தப்பு எனக்குள்ளே இருந்தது, ஆனால் பிரமாணம் வந்த பிறகுதான் அந்த தப்புக்கு பெயர் வைக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் திருடனதா சொன்னது வேதம்தான். ஆமே. பாவம் பிள்ளை பசிக்காக போய் எடுத்துருச்சு, அது தப்பான்னு கேட்பாங்க. இது எப்படி இருக்கு? என்ன பார்த்துக்கிட்டே இருங்க. பாவம், பசி, அது என்ன செய்யும்? இதே கொஞ்சம் ஹையர் ரேஞ்சில் திருடனை பார்த்தோன்னா பசியை தாண்டி பொருளாதார ஸ்டேட்டஸ்க்கு திருடுவார். எங்கே ஆரம்பிச்சது? பசிக்கு ஆரம்பிச்சது. எங்கே போயிட்டு? நான் பேப்பரில் ஒரு விஷயத்தை படித்தேன். ஒரு அம்மா ஷாப்பிங்னா ரொம்ப இஷ்டமாக மயங்கி விழுற வரைக்கும் ஷாப்பிங் பண்ணுவாங்களாம். நான் அதிகமாக சொல்லலை, ஒரு நாளைக்கு ஷாப்பிங் போனாங்கன்னா அப்படியே சுற்றி உட்கார்ற வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அடிக்ஷன் இஸ் அன் அடிக்ஷன். எல்லாரும் பண்ணுற ஷாப்பிங் நான் சொல்லலை, சில பேருக்கு இதெல்லாம் அடிக்ஷன். அதனால் என்னாச்சு? பணம் தேவை இல்லையா? ஷாப்பிங், விண்டோ ஷாப்பிங்னா வேறு. நிறைய பேர் நம்ம பண்ணுறோம்ல, அப்படி பார்த்துட்டே வந்துடுவோம். அப்படி பார்த்துட்டே வந்துட்டால் பணம் செலவாகாது. எத்தனை பேருக்கு புரியுது? இஸ் கால் விண்டோ ஷாப்பிங். அப்படியே விண்டோ வழியாக பார்த்துட்டு வாங்க, எல்லாம் கண்ணு நிறைஞ்சிடும். ஆமாம், பர்ஸும் நிறைஞ்சே இருக்கும், காலி ஆகாது. ஆனால் சிலருக்கு பார்த்துக்கிட்டே இருந்தால் அது பார்த்ததோடு நிற்காது, வாங்கி ஆகணும். இப்போ வாங்கிறதுக்கு சும்மா வருமா? யாரும் அல்வா கொடுக்குறதில்ல உலகத்தில். அப்போது பணம் இல்லைன்னா பொருள் இல்லை. இப்போ பணம் வேணும்னா என்ன செய்யறது? ஒரு நாள் 2 நாள் பார்க்கலாம், வாங்கலாம். ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா பணம் பத்தாது. இந்த சூழ்நிலையில் அந்த அம்மா திருட ஆரம்பித்தாங்க. திருட ஆரம்பித்தவங்க எந்த லெவலுக்கு போனாங்கன்னா, பேங்க்கை கொள்ளையடிக்கிற அளவுக்கு எந்த லெவலில் ஷாப்பிங் போய் விட்டுச்சுன்னு பாருங்கள். நான் சொல்கிறது தவறாக எக்ஸ்ட்ரீமுக்கு போகாதீங்க, இதெல்லாம் அடிக்ஷன். இந்த ஸ்டேஜில் பிடிச்சாங்க அந்த அம்மாவை. எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட். நம்மளும் சொன்னோம், நீதிமொழிகளை படித்த ஒரு தடவை பைபிள் ஸ்டடியில் பேசினேன். திருடன் பசியாற்ற திருடினால் மக்கள் அவனை இகழ மாட்டார்கள். எத்தனை பேர் கேட்டீங்க? திருடனை வந்துடுச்சு நான் பிடிச்சாங்கன்னா தர்மாட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா? கூட்டத்தில் போகிற வர எல்லாரும் சேர்த்து மிதிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அதுவும் இந்தியாவில் ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு ஆளை அடிச்சிச்சுன்னா எதுக்கு அடிக்கிறாங்கன்னு கேட்காமலே நம்மளும் சேர்ந்து அடிப்போம். ஏன்னா நம்ம குலம் கோத்திரம் அப்படி, இந்திய தேசத்தின் விசேஷம் அப்படி. கூட்டத்தை கண்டாலே ஒரு கொந்தளிப்பு வரும். ஏன்னா இதுதான் தர்மம், தர்ம அடி. நல்லா கவனிங்க.
பிடிச்சாச்சுன்னா முடிஞ்சது கதை. நீ அது வரைக்கும் திருடனா பாவம்னு கூட சொல்லலாம். ஆனால் பிடிச்சாச்சுன்னா எல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க. இதை தான் இன்றைக்கு நான் சொல்ல வருகிறேன். பாவம் இருந்தது, ஆனால் நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன்னு பவுல் சொல்கிறது காரணம் எல்லாமே ஓகேவாக இருந்தது என் லைஃப்பில். என்னைக்கு பிரமாணம் வெளியில் வந்துச்சோ அன்னைக்கு உள்ளே இருந்ததெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இப்போது என்னை பார்க்கும்போது எப்படி இருக்குது? மரித்து போனேன் என்றால் என்ன அர்த்தம்? பார்க்கும்போது எனக்கே தெரியுது நான் பாவி, எனக்குள்ள திருட்டுத்தன்மை இருக்குது, எனக்குள்ள இச்சை இருக்குது, எனக்குள்ள விபச்சாரம் இருக்குது, எனக்குள்ள பொய் இருக்குது, எனக்குள்ள களவு இருக்குது, எனக்குள்ள தவறான காரியங்கள் இருக்குது என்ற காரியங்களை பிரமாணம் சொல்லி காட்ட ஆரம்பித்தது. இப்பொழுது நான் மரித்தவனானேன். என்னை பாருங்கள், ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணமே மரணத்தை எனக்குள் பிறப்பித்தது என்று பவுல் சொல்லுகிறார். நான் சொல்வதை நன்றாய் கவனித்துக் கொண்டே வாருங்கள். பிரமாணம் என்ற அந்த வார்த்தை கர்த்தரால் வந்தது. நன்றாய் கவனிங்க. God is the lawgiver. If he has instituted the law, he can never violate the law. He can never bypass his own laws. என்னை பார்த்து கொண்டே இருங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை நிலைநிறுத்துவார், ஏற்படுத்துவார் என்றால் அதை மீறி அவர் செயல்பட மாட்டார். அவரே பிரமாணத்தை கொடுத்தவர் என்றால் கொடுத்தவர் யார்? என்னை பார்த்து கொண்டே பதில் சொல்லுங்கள். பிரமாணத்தை கொடுத்தவர் எப்படிப்பட்டவர்? பிரமாணத்தை கொடுத்தவர் யார் என்றால் தேவன். யார் மூலமாய் கொடுத்தார் என்றால் மோசையின் மூலமாய் கொடுத்தார். ஆனால் எப்படிப்பட்டவர் கொடுத்தார் பிரமாணத்தை? பரிசுத்த தேவன் பிரமாணத்தை. அப்படி என்றால் கொடுக்கப்பட்ட பிரமாணம் எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. அதைத்தான் பவுலும் திருப்பி சொல்கிறார். கற்பனையானது நீதியானது, நன்மையானது, பரிசுத்தமானது. கற்பனையில் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரமாணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நன்மையாய் வந்த பிரமாணம் எனக்குள் எப்படி தீமையாக மாற முடியும்? அதுதான் கேள்வி. எத்தனை பேருக்கு புரிகிறது? நன்மையாய் வருவது எனக்கு எப்படி தீமையாய் மாறிற்று? இதற்கு பதில் பயங்கரமாக பவுல் கொடுக்கிறார். கவனிங்க, இதெல்லாம் தான் யூதர்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்குமெண்ட். ஏசு சொன்ன நீ என்ன விசுவாசிக்கிறன்னா இப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? சத்தியத்தையும் நீ அறியணும். அப்படின்னா உனக்கு பிரமாணம் நன்றாய் தெரியும். ஆனால் பிரமாணம் உன் வாழ்க்கையில் எந்த விடுதலையும் கொடுக்கல. ஏன் தெரியுமா? பிரமாணத்தின் அறிவு உன்னை இன்னும் பாவியாகத்தான் வைத்தது. உண்மைதானே? எவ்வளோக்கு எவ்வளோ பிரமாணத்தை படித்தாயோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயம் உனக்குள்ள அதிகமாக வந்தது. என்ன விஷயம்னா மரணம். நான் பாவி, நான் மரித்த நிலைமையில் இருக்கிறேன், எனக்குள்ள விடுதலை இல்லை, எனக்குள் ஜீவன் இல்லை. இப்படி பாருங்கள், இந்த வார்த்தையை படிக்கும்போது பவர்ஃபுல் இன் இங்கிலீஷ். 11th verseல இருந்து, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஓ, கற்பனை என்ற அந்த சத்தியம் அல்ல, பிரமாணத்தின் மூலமாக இந்த பாவம் என்ன செய்தது? ஒரு சமயம் பெற்றதாம். It has taken time to come into my life or take root in my life and killed me finally. அது இங்கிலீஷில் வாசிங்க தம்பி. Kevin, stand up and read that in Romans 7 verse 11 onwards. 11 to 13. Sin seizing the opportunity. Powerful statement. வாசிங்க வா. Deceived me. Yes. So then, the law is holy, and the commandment is holy. Yes. 13 all. Did that which is good then become death to me? By no means. But in order that sin might be recognized as sin, it produced death in me who was good, so that through the commandment sin might become utterly sinful. Powerful. Thank you, Pa. Through the commandments sin might become utterly sinful. Hallelujah. என்னை பார்த்து கொண்டே இருங்க. நான் பாவின்னு மட்டும் பிரமாணம் காட்டி கொடுக்கல, இன்னும் பிரமாணத்தினாலே பாவமானது பாவமாகவே விளங்கும்படிக்கு இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. The sin should become utterly sinful. எவ்வளோக்கு எவ்வளோ பிரமாணத்தை அறிந்தார்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாவம் பாவமாகவே விளங்கணும். ஹல்லேலூயா. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். ஆண்டவருடைய நோக்கம் இதில் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் புரிய வருகிறதா அந்த நோக்கம்? ஒரு பிரமாணத்தை கொடுத்து அது பரிசுத்தமும் நீதியும் நன்மையுமான பிரமாணமுமாகவே கொடுத்து அதன் மூலமாக ஒரு மனிதனுக்குள்ளே மரணம் வரும்படி கர்த்தர் பார்த்து கொண்டார். அதன் மூலமாக பாவம் பாவமாகவே விளங்கும்படி முடித்தார். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு தெரிய வரணும், பாவம் பாவம்தான், இதற்கு வேறு பெயர் வைக்கவே கூடாது, முடியாது. இன்றைக்கி உலகத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க. என்னை பார்த்து கொண்டே இருங்க. Nobody says adultery is sin. If you got a need, you go and do it. That's okay. Anybody in the world will do it. If you got a need, just do it. நான் சொல்கிறத பாருங்க. என்னைக்காவது விளம்பரத்தில் adultery சின்னு எழுதி பார்த்துருக்கீங்களா? குடியை
குடியே அது என்னங்க அது? குடி இன்னொரு குடியை கெடுத்துருமா? நல்ல வேலை சொன்னீங்கம்மா. இன்றைக்கி இந்த காலத்து ஜெனரேஷனை கேட்டாங்கன்னா இதுதான் இன்னும் குழப்பத்தை உண்டாக்கி மரணத்தை பிறப்பிக்கும். இது என்ன தமிழ்னு பல பேருக்கு புரியாது. குடியை கெடுக்கணும், இன்னொரு பாட்டில் கெடுக்காது, பாட்டில் ஃபேமிலியை கெடுக்கும். எத்தனை பேர் கேட்டீங்க? அப்படின்னா கெடுக்குன்ற வார்த்தை எந்த அளவுக்கு புரியும்? என்னை பார்த்து கொண்டே இருங்க. எந்த அளவுக்கு புரியும்? குடித்தா ஃபேமிலி கெடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த விதத்தில் கெடும்? சண்டை வரும், சச்சரவு வரும், பணம் போகும், காயங்கள் உண்டாகும். வேற என்ன தெரியும்? தேவையில்லாத பிரச்சனை. சரியாக சொன்னீங்க. சமாதானம் போகும். நிறைய பேருக்கு இதுதான் தெரிய வருது. இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது. வீடு என்னம்மா உயிரே போயிடும். குடியை கெடுக்கும்னா இதை தாண்டி ஸ்டேட்மெண்ட்டு பைபிளை படித்தா தான் தெரியும். குடி என்ன செய்யணும்? என்ன சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கா பைபிள்னு கேட்குறாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் பைபிளில் எழுதலை. ஆனால் பிரமாணத்தின் அடிப்படையில் கோட்பாடு ஒன்று தான். எதை செய்தால் பிழைக்கலாம், எதை செய்ய மறுத்தால் மறைக்கலாம் என்று நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். நான் சொல்ல வருகிற முக்கிய குறிப்பு, பாவத்தை செய்தாலும் பாதுகாப்பாய் செய்யணும் உலகம்தான் சொல்லிக் கொடுக்குது. ரைட்? You're doing something sinful, but do it safely. That's enough. பாவம் செய்யாதேன்னு சொல்லலை, செய்தாலும் பாதுகாப்பா, அவ்வளோதான். இந்த தியரி பைபிளில் இல்லை. நல்லா கவனிங்க. பாவத்தில் பாதுகாப்பு இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும்? குடியை தான் கெடுக்குன்னு சொல்லியிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் குடி வந்தால் பிசாசும் உள்ளே வருதுன்னு? இந்த ஆங்கிள் பல பேருக்கு புரியாது. They're just seeing something called symptoms. They don't know about the roots. வேர்களை பல பேர் அறிய முடியாது. ஏனென்ற சத்தியம் இல்லைன்னா வேற தெரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் பிரமாணம் வந்தது. நீ மேலோட்டமாக நான் நல்லா இருக்கேன் நினைக்கலாம். ஒரு கொஞ்சம் குடிக்கிறனால நான் குடிகாரம் இல்லை. மொடா குடியர்கள் என்று சொல்வார்களே, இவர்கள் குடியிலே இருக்கிறவங்க. சில பேர் குடித்து வைத்து விட்டால் மொடா குடியர்கள் இல்லையா? எத்தனை பேர் கேட்டீங்க? நான் கேட்குறேன், பாட்டிலில் விஷத்தை குடித்தாலும் ஒன்று தான், சொட்டை குடித்தாலும் ஒன்று தானே? ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் இருக்கிற தியரிஸ் நன்றாக கவனிங்க. எங்கள் அப்பா குடிகாரன், நான் ரொம்பலாம் குடியில் பழகலை, ஆனால் பிள்ளை அந்த குடிக்குள்ளே வரமாட்டான்றது என்ன நிச்சயம்? Nowadays in Christian families, these things are happening very commonly. Very common. I told you about the common things and the holy things. There are certain things are not common. நான் கண்ட்ரோலில் இருக்கேன்றனால என் பிள்ளையும் கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா என் பிள்ளை அந்த பழக்கத்துக்குள்ளே வர முடியாதுன்னு யாருக்கும் கேரண்டியும் கொடுக்க முடியாது. Because there's something called demon spirits. என்னைக்கு சில காரியங்களை வயலேட் பண்ணி நம்ம வாழறோமோ அன்றைக்கு பாவத்தின் பின்னணியில் இருக்கிற ஒரு அதிபதியை நான் உங்களுக்கு ஏற்கனவே பேசினேன். GOD, small g. உலகத்தின் அதிபதி ஒருவன் இருக்கிறானே, இவன் பாரம்பரியமாக செயல்பட்டு வருகிற சில பழக்கங்களை ஸ்தாபித்திருக்கிறான் குடும்பத்தில். அது சில குடி பழக்கங்களாக இருக்கலாம், சில விதமான கட்டுகளாக இருக்கலாம். அவன் செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த பழக்கங்கள். தேவ பிள்ளையை எதையும் லைட்டாக எடுக்க முடியாது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பாவமாகவே விளங்கணும். அதுக்கு தான் பிரமாணம். ஏன் நன்மையானது தீமை எனக்குள்ள கொண்டு வந்தது, ஜீவனுள்ளது மரணத்தை பிறப்பித்தது தெரியுமா? பாவமாக மாறணும். அதுக்கு தான் கர்த்தர் ஏன் பிரமாணத்தை அனுமதித்தார்? யூதர்கள் பிரமாணத்தை அறிந்தவர்கள், இப்பொழுது சத்தியத்தையும் அறிவீர்கள். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். முக்கிய குறிப்பு, இந்த ஸ்டேஜில் தான் பவுல் முக்கிய ஒரு காரியத்தை அதே சாப்டரில் சொல்வதற்கு முன்பாக நான் உங்களுக்கு இந்த இடத்திற்கு வருகிறேன். யோவான் 1:16-17, 16 and 17. ஹல்லேலூயா. என்னை பார்த்து கொண்டிருங்கள். எத்தனையோ முறை படித்த வசனம், அறிமுகமான வசனம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையின் மேல். என்னை பார்த்து கொண்டீங்க. கிருபையை பெறும்பொழுது என்ன நடக்கும்? இப்பொழுது பிரமாணத்தை பெற்றபொழுது என்ன நடந்தது என்று பவுல் சொன்னார். இப்பொழுது கிருபையை பெற்றால் என்ன நடக்கும் என்பதை இயேசுவின் மூலமாக நாம் அறிய போகிறோம். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். மோசையின் மூலமாய் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நன்றாய் கவனியுங்கள். இது உண்டாக்கப்பட்ட விதமே ஒரு நபரால. Law was given through Moses. But grace and truth was revealed through Jesus Christ. Grace and truth, இது ரெண்டையுமே பிரிக்க முடியாது. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். நான் கிருபையில் இருக்கிற ஆள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சத்தியத்தில் இருக்கிற ஆள்னு அர்த்தம்.
சத்தியத்தில் இருக்கிறேன் என்றால் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? கிருபையை பெற்றாய். இப்பொழுது பாருங்கள், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை, அவருடைய பரிபூர்ணத்தினால், என்னுடைய பரிபூர்ணத்தினால் அல்ல. எத்தனை பேர் கேட்டீர்கள்? நான் கம்ப்ளீட்டான ஆள் கிடையாது. பவுல் சொன்னது போல, நான் பாவி, மரித்தேன், பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன், நன்மையானது எனக்கு தீமையாயிற்று, ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணமே எனக்குள் மரணத்தை பிறப்பித்தது. பயங்கரமான வல்லமையான வார்த்தைகள். இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதிக்க வேண்டும் என்றால், பாவம் பாவமாகவே விளங்க வேண்டும் என்பதற்காக. அப்படி என்றால் ஒரு பாவி பாவின்னு ஒத்துக்கொள்ளணும். அப்பொழுதுதான் ரட்சிப்புக்கு வழி வருகிறது. ஆமென். ஒரு பாவி தேவனுக்கு முன்பாக பாவி என்று தன்னை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் நான் செய்கிறது என் சூழ்நிலையினாலே, என் பலவீனத்தினாலே. எத்தனை பேர் கேட்டீர்கள்? என் பலவீனம், என் சூழ்நிலை, என் தகப்பன் செய்தபடினால், என் பின்னணியத்தினால், என் குடும்ப வாழ்க்கையினால் என்று யாரும் குறை சொல்ல முடியாது. தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் அவருக்கு முன்பாக ஒரு உத்தரவாதியாக நிறுத்துகிற இடம் பிரமாணம். இந்த ஸ்டேஜில் தான் இயேசு வந்தார். இப்போ என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இயேசு வந்தபொழுது ஒரு காரியமும் சேர்ந்தே வந்தது, கிருபையும் சத்தியம். ஏன் பிரமாணம் வந்தது? ஒரு மனுஷனுக்கு பாவத்தின் அறிவும் வந்தது. இயேசு வந்தார், ஒரு மனுஷனுக்கு பாவத்தின் அறிவு இருந்த இடத்திலே நீதிமானாக முடியும் என்ற நம்பிக்கை வந்தது. ஹல்லேலூயா. என்னை பார்த்து கொண்டிருங்க. பாவத்தின் அறிவு பெற்ற மனுஷன் பாவியாக தான் இருந்தான். ஆனால் இயேசுவை அறிந்து கொண்ட மனுஷன் நீதிமானாக்கப்பட்டான். காரணம், பாவத்தின் அறிவை கொண்டு வந்த பிரமாணத்திற்கு மேலாக சத்தியம் வந்தது. சத்தியத்தை அறிந்த பொழுது எனக்கு ஒன்று தெரிய வந்தது, கிருபையும் வந்தது. கிருபை இருக்கிற இடத்துல சத்தியம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? விடுதலை இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆளை கிருபையை ருசிக்க வைத்து பாருங்கள், அவர்கள் விடுதலையை ருசித்திருக்கிறார்கள். விடுதலையை ருசித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? சத்தியம் அவர்களுக்குள் வந்திருக்கிறது என்ற அர்த்தம். நான் சொல்வது என்னென்றால், இட்ஸ் அபவுட் அ பர்சன். இயேசுவை டேஸ்ட் பண்ணால் கிரேஸை டேஸ்ட் பண்ணுறோம். கிரேஸை டேஸ்ட் பண்ணவங்க விடுதலையானவங்க. இந்த கிரேஸ் வல்லமையான ஒரு வார்த்தை. நான் இதை பற்றி ஆராயும்போது நெக்ஸ்ட் வீக் இதை கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். என்றால் கிரேஸுக்கே நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் கிருபைனா ஒரு 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 விதமான சாதாரணமான மென்மையான வார்த்தையை போல வருகிறது. ஆனால் கிருபை என்பது வல்லமையான வார்த்தை. இஃப் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு கிரேஸ், யூ ஆர் அ பர்சன் ஆஃப் ட்ரூத். Because you have experienced the truth, you are already a liberated person. Hallelujah. You are already a free person. நான் சத்தியத்தை அறிந்து விடுதலையாகாமல் இருக்கவே, அப்படி என்றால் சத்தியத்தை அறிவதே ஒரு நபரை அறிவது. Hallelujah. நல்லா கவனிங்க. இட்ஸ் நாட் அபவுட் சம் ரிட்டன் கோட். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க? இட்ஸ் நாட் அபவுட் சம் ரிட்டன் கோட். லாவை அறிந்தவர்கள் எழுதினதை தான் அறிந்தார்கள். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? இதை செய், இதை செய்யாதே, இப்படி இரு, அப்படி இருக்காதே, எழுதின வார்த்தை. ஆனால் இயேசு வந்த பொழுது அவரே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வந்தார் என்றால் என்ன அர்த்தம்? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்படுகிறது. இந்த ஸ்டேஜில் பிரமாணத்தை செய்யக்கூடிய எபிலிட்டியே அவரால் கிருபையாக கொடுக்கப்படுகிறது. திஸ் இஸ் சம்திங் லைக் கனெக்ஷன். நான் சொன்ன வார்த்தை, ஒரு கொடி செடியோடு இணைஞ்சா கொடி கனி கொடுக்கிறது ஒன்றும் கஷ்டப்பட்டு செய்யாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இணைப்பே அதை கனி கொடுக்க வைக்கும். சாரத்துக்கு பங்காளியே நான் மாறுகிறேன். சேம் ஸ்டேட்மெண்ட் ஹியர் இன் 2 Peter chapter 1 verse 4. You begin to participate in divine nature. எத்தனை பேர் கேட்டீங்க? You begin to participate. It's not that you are producing something called divine nature. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? We are not producing divine. எத்தனை பேர் புரிகிறது? நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது டிவைன் நேச்சரை, பட் ஐ கேன் பார்ட்டிசிபேட். ஹல்லேலூயா. நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். the same way the connection between the vine and the branch. என்னை பார்த்துக்கொண்டே இருங்க. நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது நல்ல காரியத்தை, ஆனால் நல்லவரோட இணைஞ்சிக்கலாம். ஆமே. நல்லவரோட இணைந்தா ஆட்டோமேட்டிக்காக நல்லவருடைய சாரம் எனக்குள்ளே வரும்பொழுது நல்லது பிறப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஏசு அதனால தான் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர். நீ என்னை விசுவாசித்தால் சத்தியத்தையும் அறிவாய். அப்படி அறியும் பொழுது நீ விடுதலையாகிறார். அதுக்கு பேரு தான் கிருபையை பெற்ற வாழ்க்கைங்க. ஹல்லேலூயா. நான் கிருபையை பெற்று விடுதலையை அறியவில்லை என்றால் நான் சத்தியத்தை இன்னும் அறியவில்லை என்று தான் அர்த்தம். நிறைய பேர் கிரேஸில் லைஃப் ஓடுதுன்னா அது ஓடுற வாழ்க்கை இல்லை, ஜெயிக்கிற வாழ்க்கை. ஆமே. ஏதோ ஐ எம் பேர்லி சர்வைவிங்னு சொல்லுவாங்கல்ல. இட்ஸ் நாட் அபவுட் சர்வைவல். ஆமே.
திஸ் இஸ் அபவுட் ரிவைவல். ஐயோ, லைஃபே மாறுற ஒரு வாழ்க்கை, மறுமலர்ச்சியின் வாழ்க்கை. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? இந்த இணைப்பு தான் இயேசு பேசினார். என்னோடு இணைந்தவர்கள் இயல்பிலேயே பரிசுத்தமாக இருக்க முடியும். திஸ் இஸ் தேர் நேச்சர் now. ஹல்லேலூயா. ஏன்னா டிவைன் நேச்சரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நல்லா புரிந்து கொண்டதை எத்தனை பேருக்கு புரிகிறது? வேரில் இருக்கிறது தான் கொடிக்கு, வேரே பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்ச வேலையெல்லாம் ஒரே ஒரு வேலை, விசுவாசித்த வேலை, ஒட்ட வைத்த வேலை, அப்பாவுடைய வேலை. எத்தனை பேருக்கு புரிந்து? எங்கேயோ இருந்த கொம்பை வெட்டி இங்கே ஒட்டினா. எந்த கொம்பு அது? காட்டு ஒலிவ மரத்தின் கொம்பு. நம்ம எவ்வளோ பெரிய கொம்பர்களாக இருந்திருந்தாலும் என்ன கொம்புன்னு இப்போ புரிந்து கொண்டோமா? காட்டு ஒலிவ மரம், அவ்வளோதான். எவ்வளோ பெரிய கொம்பான குடும்பம் நினச்சாலும் கொம்புக்கு பேர் என்ன தெரியுமா? காட்டு ஒலிவ மரத்தின் கொம்பு. யூ ஆர் வைல்ட் இன் நேச்சர், யூ வேர் வைல்ட் இன் நேச்சர், நாட் நவ். அப்படி இருந்த ஆளை நான் எப்படி மாற்றிருக்கேன்? இப்போது நல்ல ஒலிவ மரத்தின் பங்காய், சாரத்துக்கு பங்காளியாய், வேருக்கு சொந்தக்காராய் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, இப்போ அவருடைய நேச்சர் என்னுடைய, அதனால தான் சொன்னேன், அவருடைய நேச்சருக்கு விரோதமாக எது செஞ்சாலும் வலிக்கும். எத்தனை பேருக்கு புரிந்தது? அவருடைய நேச்சருக்கு விரோதமாக எது பேசினாலும் குறுகுறுன்னு இருக்கும், குற்றப்படுத்தும் பிசாசு. ஏன்னா அதை பிடிச்சிக்குவான். ஏன் நீ பண்ணனல்ல, தப்பு பண்ணனல்ல, அதுதான் தான் வலிக்குது. ஏன்னா இது அவருடைய நேச்சரில் இருக்கிற விஷயம். எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்போ பிசாசுக்குரிய எதை செஞ்சாலும் மனசு பாரமாகும். வித்தியாசம் தெரியும். ஒரு காலத்தில் வித்தியாசமே தெரியாது. இருட்டுக்குள்ளே இருந்து எதை பார்த்தாலும் ஒன்று தானே. ஐயோ, அதே சமயம் வெளிச்சத்தின் கதிர் வந்ததென்றால் எல்லாம் தெரியாத, இது பக்கத்தில் தான் இவ்வளோ நேரம் இருந்தேன் நான். ஏகப்பட்ட குழப்பம் ஒருத்தருக்கு வந்தது. யாக்கோபு ஞாபகம் இருக்கா? இப்படியெல்லாம் குழப்பங்கள். இருட்டில் எது இருந்தாலும் ஒன்று தான், சரியா? ஆனால் வெளிச்சம் வந்தால் மாறிச்சா விஷயம்? கண்ணு தெரியுது ஒரு மனுஷனுக்கு. அதான் சொன்னேன், எவ்வளோ நல்லதான் ஐசைட்டு கொடுத்தாலும் லைட் இல்லைன்னா ஐசைட்டில் என்ன பிரயோஜனம்? தடவிக்கிட்டு தான் இருப்போம். பிளைண்ட் மேனும் ஒன்று தான், டார்க்னஸில் இருக்கிற நல்ல மேனும் ஒன்று தான். எத்தனை பேருக்கு புரிந்தது? இவங்களை பார்த்து அவங்க குறை சொல்கிறத விட லைட் இருக்கிற ஆளாக இருப்போம், அதுதான் முக்கியம். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த அருமையான ராத்திரி வேளையிலும் உடைய சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையை விடுதலை ஆக்குகிறது என்பது மாத்திரமல்ல, யூதர்களுக்கு நீ சொன்ன வார்த்தை, பிரமாணத்தை அறிந்த யூதர்கள் ஆனால் சத்தியத்தையும் அறியும் பொழுதுதான் விடுதலை வருகிறது என்று சொன்னது போலவே, இன்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் யூத குலத்தில் பிறந்து வளராவிட்டாலும் புறஜாதிகளாய் இருந்த எங்களுக்கு கிடைத்த கிருபை மகா பெரியதப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாத்திரவான்களே இல்லை. இப்படிப்பட்டதான இரக்கத்திற்கும் கிருபைக்கு நாங்கள் பாத்திரவான்களே அல்ல அப்பா. நாங்கள் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நீர் எங்களை ரட்சியாமல் உம்முடைய இரக்கத்தினாலும் மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் எங்களை ரட்சித்தீர் என்று தீத்து 3:5 சொல்லப்பட்டபடியே உம்முடைய இரக்கத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மறு ஜென்ம முழுக்குக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்ததற்கு நாங்கள் பாத்திரவான்கள் இல்லை அப்பா. எங்களுடைய விசுவாசத்தை பார்த்து எங்களை ரட்சித்த தெய்வமே, உமக்கு நன்றி. எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் அல்ல, தேவனுடைய இரக்கத்தினாலே வந்தது என்பதற்கு சாட்சியாக எங்களை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இதுதான் சத்தியம் என்று ஆண்டவரே எபேசியர் 2:8-9 நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஒரு மனிதனும் உமக்கு முன்பாக மேன்மை பாராட்டவே முடியாது அப்பா. ஒரு மனிதனும் மேன்மை பாராட்ட முடியாது ராஜா. ஏனென்றால் இது கிரியைகளினால் வந்தது அல்ல, கிருபையினால் வந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதினபடி நாங்கள் உம்மை விசுவாசித்த எங்களுடைய விசுவாசம் எங்களை பிழைக்க பண்ணினது சுவாமி. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னபடியே ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய விசுவாசத்தின்படி அவர்களுக்கு ஆக கடவுது சுவாமி. இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் விசுவாச என்றால் அப்படியே அவர்களுக்கு ஆக கடவுது. எந்த சூழ்நிலையில் இருந்து அவர்கள் கேட்டாலும் ஆண்டவரே விடுதலை உண்டாக கடவுது என்று நான் ஜெபிக்கிறேன். விடுதலை உண்டாக கடவுது என்று சொல்லி நான் பிரகடனப்படுத்துகிறேன். அவருடைய ஆண்டவரே கண்களுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும், இருதயத்தில் வெளிச்சம் சூழ்ந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சத்தியம் என்ற பிரமாணம் கடந்து சென்று வெளிச்சத்தை உண்டாக்குவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கிருபையை கொண்டு வருகிற அந்த சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை செய்ய வைக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எஸ்லா, சத்தியத்தை செய்ய வைக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெறும் பிரமாணம் அல்ல இது, எழுதப்பட்ட கோட்பாடு அல்ல இது. இது ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்ட வார்த்தைகள், ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற ஜீவன். ஒவ்வொரு வார்த்தையோடும் வருகிறபடினால் எங்களுக்குள்ள அது கிரியை செய்கிற ஜீவன் ஐயா. எங்களை மரித்த நிலைமையிலிருந்து மாற்றுகிற வார்த்தை, ஜீவனுள்ளவர்களாய் மாற்றுகிற வார்த்தை, மரணத்தை எடுக்கிற அந்த வார்த்தை, கட்டுகளை உடைக்கிற அந்த வார்த்தை, இருளை விரட்டுகிற அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனக்கண்கள் பிரகாசமாகும்படி நான் ஜெபிக்கிறேன் இப்பொழுதே இயேசுவின்
நாமத்தில் சோர்வுற பண்ணின காரியங்கள், கட்டுக்குள் வைத்த காரியங்கள், பொய்யின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு பாதாளத்துக்கு போகட்டும். நான் நேரம் எடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இங்கிருந்து செல்லும் பொழுது ஒரு விடுதலையோடு செல்லட்டும் ஐயா. மனக்குழப்பங்கள் நீங்கட்டும் ஐயா, சோர்வுகள் நீங்கட்டும் ஐயா, குற்றவாள சாட்சிகள் நீங்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்திலே விடுதலையை நான் கட்டவிழ்க்கிறேன் அப்பா. சத்தியத்தை நாங்கள் அறிகிற இந்த இடத்திலே எங்களுக்கு விடுதலை உண்டு. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை பால்கனியில் நின்று ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக நான் வருகிறேன் அப்பா. ஒரு பிள்ளை கூட வந்த விதமாய் திரும்பி போக முடியாது. இயேசுவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் சத்தியத்தின் கிருபையும் கொண்டு வந்தவரையா. நீரே அதை எங்களுக்காக செய்து காட்டினவா. உம்மை விசுவாசித்தால் போதும், உமக்குரிய நீதி எங்களுடைய நீதியை மாறுகிறது. உம்முடைய கீழ்ப்படிதலினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். உம்முடைய பரிபூர்ணத்தினாலே நாங்கள் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். ஹல்லேலூயா. நாங்கள் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம் ஐயா. நாங்கள் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்கள் அல்ல, நீர் பரிபூர்ணமானவ, நீர் கீழ்ப்படிந்தவ, நீ நிறைவேற்றும்படி வந்தவ, நீ நியாய பிரமாணத்தின் முடிவாய் வந்தவ. அதற்காக நன்றி இயேசுவே. நாங்கள் அப்படியே இந்த நாமத்தை விசுவாசிக்கிறோம் ஐயா. நீ செய்ததை விசுவாசிக்கிறோம், நீ கொடுத்த காரியத்தை விசுவாசிக்கிறோம். இந்த சத்தியம் ஒரு குடும்பத்தை கூட தப்ப விடாது, ஒரு நபரை கூட தப்ப விடாது. அவங்களை குணமாக்கி அனுப்புகிறதுக்காக நன்றி அப்பா. மகிமை உமக்கு மாத்திரம் வரட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உம்மை அறிய எங்களுக்கு கிருபையை தாரும். உமக்கு மகிமையை நாங்கள் கொடுத்து விடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். எல்லாரும் சத்தமாக ஒரு ஆமென்.